குன்றிருக்கும் இடமெல்லாம் குடியிருக்கும் குமரனை தொழுது பூஜை முடித்து பானுமதி அறையில் இருந்து வெளியே வரும் முன்னே மகளின் குரல் கேட்டது. இன்னுமா பூஜை முடிக்கல? வர வர வீட்டை சாமியார் மடமா ஆக்கி விடுவீங்க போல என்று பிரியாவின் அதிகார குரலும். இன்னைக்கு தை வெள்ளிக்கிழமை, அத்துடன் பூசம் வேற. அம்மா முருகனுக்கு ஸ்பெஷல் பூஜை பண்ணி கொண்டிருக்காங்க. அவங்கள தொந்தரவு பண்ணாமல் இருக்க மாட்டாயா என்று பிரவீன் அடக்கமான குரலும் கேட்டது. பிரியாதான் தம்பி பிரவீனை விட 4 வயது பெரியவள். ஆனால் அவனுக்கு இருக்கும் பொறுமையும் கல்வி அறிவும் முதிர்ச்சியும் குடும்ப வளர்ச்சியில் இருக்கும் அக்கறையும் 100 பங்கு கூட அவளிடம் கிடையாது. மீண்டும் ஒரு முறை தன் தவறுக்காக வருத்தம் கொண்டார் பானுமதி. அவர் செய்த தவறு ஒன்றல்ல 2. ஒன்று, கணவன் இறந்த நேரத்தில் கையில் ஆதரவாக நின்றிருந்த ஒரே ஆதரவான 3 வயது மகளுக்கு அதீத செல்லம் கொடுத்தது. 2வது, மகன் கருவில் உதித்திருப்பதை உறுதி செய்ய சென்ற கணவன் மருத்துவமனை வாசலிலேயே வெடித்து சிதற இவன்தான் காரணம் என்று தவறான எண்ணத்தில் ஆரம்ப காலத்தில் மகனை ஒதுக்கி வைத்தது. இவை 2மே சரி இல்லை என்பதை அவர் விரைவிலே புரிந்து கொண்டார். மகன் ஒரு மாணிக்கம் என்பதை புரிந்து கொண்ட பின் மகளுக்கு செல்லம் கொடுப்பதை நிறுத்தவும் அவளை திருத்தவும் கடந்த 3 ஆண்டுகளாக அவள் கல்லூரியில் அடியெடுத்து வைத்த நாளில் இருந்து விடாமல் முயற்சி செய்து வருகிறார் பானுமதி. ஆனால் பலன்தான் 0. மகளின் மீதான தன் கட்டுப்பாடு அதிகரிப்பதை அவள் உணர்ந்து விட்டதாலேயே அவளின் பிடிவாதமும் கூடிவிட்டது. வெளியே சுற்றும் நேரமும் அதிகமாகிவிட்டது. வயது வந்த பெண் தகப்பன் இல்லாமல் தாய் தனியாக தன்னை வளர்க்க சிரமப்படுகிறாளே என்ற வருத்தம் ஏதும் இல்லாமல் வளர்ந்து வரும் நவநாகரிக மங்கை. நான் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும் என்று எதிர்பார்க்கும் இன்றைய இனிமைகளை நான் இன்றே இந்த வினாடியே அனுபவிக்க வேண்டும் என்று புரட்சி எண்ணம் கொண்ட புதுமை பெண். மகன் தன் சகோதரி பற்றி சொல்லும் தகவல்கள் வயிற்றில் அமலம் சுரக்க வைக்கிறது. யாரோ நிரஞ்சனாம் அவனுடன் சுற்றுவதாக சொல்கிறான். அவள் காதலிப்பதை ஏற்கலாம், அவனுக்கே கல்யாணம் செய்து கொடுக்கலாம் என்று மறைமுகமாக விசாரித்தாகி விட்டது. அவனுடைய கல்வி தகுதியோ, வேலை பார்க்கும் இடமோ, குடும்ப சூழலோ, நட்பு வட்டாரமோ எதுவுமே மனதிற்கு திருப்தியாக இல்லை. இவளுக்கு சொன்னாலும் புரியவில்லை. அருகில் இருந்து அவள் வீடு திரும்பும் நேரத்தை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கலாம் என்றால் தன் பணி குறிப்பிட்ட நேரத்தில் முடியும் பணி அல்ல. கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ என்று சொல்லப்படும் காவல்துறையின் ஆவண காப்பகத்தில் பணி. பல சமயங்களில் ஷிப்ட் முறையில் பணிபுரிய நேரிடும். அவளே தான் இரவு பணிபுரிய வேண்டும் என்று கோரிக்கை வைப்பவர்களில் நல்லவர்களும் உண்டு, கெட்டவர்களும் உண்டு. தன்னிடம் கொடுக்கப்படும் ஆவணம் நம்பகமாக இருக்கும், விலை போகாது என்று நம்பி வரும் சில நல்லவர்களும் உண்டு. கணவனை இழந்து தனியாக வசிக்கிறார் என்பதுடன் கணவனின் இறப்பினால் கருணை அடிப்படையில் அரசாங்கம் பணி வழங்கியது என்பதால் இரவு பணியில் இருக்கும் போது இச்சையுடன் பேசும் சில கைவர்களும் உண்டு. இதையெல்லாம் சமாளித்து பிள்ளைகளை வளர்த்து பெரியவர்கள் ஆக்குவது பானுமதிக்கு எளிதான காரியமாக இருக்கவில்லை. ஆனால் 18 ஆண்டுகள் இன்றுடன் முடிந்து விட்டது. அவள் வாழ்க்கையை புரட்டி போட்ட நாள். காரணம், கோவையில் பல இடங்களில் நிகழ்ந்த தொடர் குண்டு வெடிப்புகள் தான். அவளை மாதிரி அனாதையாய் நின்றவர்கள் பல 100 பேர். அதிலே மரணம் விளைவித்த காயம் அவள் உட்பட 60 பேருக்கு இருக்கும். அது தவிர காயம் அடைந்தோர், மனநலம் பாதிக்கப்பட்டோர், சொத்துக்களை இழந்தவர், வேலை வாய்ப்பினை இழந்தவர் என்று பல 1000 பேர் அன்று கோவை மாநகரத்தில் இருந்தனர். கணவனை இழந்த அதிர்ச்சியில் இருந்து மீண்டு சொந்த ஊரில் வசிக்க முடியாமல் சென்னைக்கு இடம்பெயர்ந்து திக்கற்று நின்ற வேளையில் அரசாங்கம் இழப்பீடாக கொடுத்த சில லட்சங்களும் கணவன் பணிபுரிந்த காவல்துறையில் கருணை அடிப்படையில் கிடைத்த அந்த வேலையும் அவளை நிமிர்ந்து நிற்க செய்தது. கோவை கல்லூரியில் படிக்கும் போது காதல் திருமணம் புரிந்து கொண்ட மகளை வீட்டை விட்டு விலக்கி வைத்துவிட்ட பெற்றோர் அவன் இறந்த பிறகு ஆதரவு கரம் நீட்ட முன் வந்த போது அவள் ஏற்க தயாராக இல்லை. அவன் வாழும் காலத்தில் அவன் ஆசைக்கு மதிப்பு கொடுத்து தேடிய வாழ்க்கைக்கு துணை வராமல் நின்றுவிட்டு அவனே அகால மரணமடைந்து போய்விட்ட பிறகு அவனின் பெற்றோர்களிடம் இருந்து உதவி பெறுவதை அவளின் மனசாட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு ஆதரவாக பேச வந்த சில நல்ல நட்பு உள்ளங்களையும் பகிர்ந்து கொண்டார். கடந்த கால நினைவுகளில் வலம் வந்த பானுமதியை மகளின் அதிகார குரல் இந்த உலகத்திற்கு மீட்டு வந்தது. அம்மா, எனக்கு 500 ரூபாய் வேண்டும் என்று கேட்டபடி அருகே வந்த மகளை அதிர்ச்சியுடன் பார்த்தார் பானுமதி. 500 ரூபாயா? எதற்கு? காலேஜ் போரும் பொண்ணுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்க 50,000 கேள்விகள் கேட்கும் அம்மாவை இங்கேதான் பார்க்கிறேன். உலகத்திலே உங்களை விட கராரான அம்மாவை பார்க்கவே முடியாது என்று
எரிச்சலுடன் சொன்னவளின் அருகே வந்து அவளின் கைப்பற்றி இழுத்தான் பிரவீன். அம்மாவும் பிள்ளையும் ஜோடி சேர்ந்து என்னை தீண்டத்தகாத பொருள் மாதிரி பாக்குறீங்க. அடுக்கடுக்காக கேள்வி கணைகளை தொடுக்கிறீங்க. நான் நிராயுதபாணியா நிக்கிறேன். அப்பா இருந்தால் நீங்க 2 பேரும் என்னை மாறி மாறி கேள்வி கேட்க விட்டிருப்பாங்களா? அவர் இல்லாமல் போனதுதான் என் கெட்ட நேரம். காலேஜ் போகும் பெண் பாக்கெட் மணி கொடுக்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? ரொம்ப யோசிக்க வேண்டாம். எனக்காக நீங்க செலவு செய்யும் பணத்தை எல்லாம் கணக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நாளைக்கே நான் படிப்பை முடித்து வேலைக்கு போய் சம்பாதித்து அதை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று வேகமாக சொன்ன பிரியாவின் வாதம் பானுமதியை திகைக்க வைத்தது. இவள் என்ன இப்படி பேசுகிறாள்? அவ்வப்போது இவள் இழுத்துவிடும் இந்த தந்தை சென்டிமெண்ட் வாசகங்கள் அம்மாவை திகைத்து செயலற்றவராக்கி விடும் என்பதை அறிந்திருந்த பிரவீன் அம்மாவுக்கு ஆதரவாக களம் புகுந்தான். நீ தலையிட்டு தீர்த்து வைக்கும் அளவுக்கு நான் எந்த விவகாரத்திலும் சிக்குவதே இல்லை. சொல்ல போனால் நான் தான் சில சமயத்தில் உன் உதவிக்கு வர வேண்டியிருக்கும் என்று அவன் ஜாடையாக சொன்ன விஷயம் அவளின் இரத்த அழுத்தத்தை கூட்டியது. இவனுக்கு தன் காதல் விவகாரம் தெரியுமோ? அதை அம்மாவிடம் அவ்வப்போது பற்ற வைக்கிறான் என்ற சந்தேகம் இருந்தது. அது இப்போது உறுதியாகிவிட்டது. தலைக்கு மேல் போன பிறகு ஜான் என்ன முளம் என்ன? அவள் அவனை திருமணம் செய்து கொள்ள போகிறாள். இருவரும் மேஜர். இவர்களால் என்ன செய்ய முடியும்? திமிருடன் நிமிர்ந்தாள். நீ பெரிய ஒழுங்கு என்ற தலைக்கணம் தானே உன்னை இப்படியெல்லாம் பேச வைக்குது. தேவையில்லாத என் சொந்த விஷயம் இப்ப பேசாதே. அதை நேரம் வரும்போது நானே அம்மாவிடம் பேசிக் கொள்கிறேன். நீ கொஞ்ச நேரம் சும்மா இருந்தால் அதுவே போதும். பிரவீன் அவளிடம், உனக்கு என்ன வாக்குவாதம்? நீ ஸ்கூலுக்கு கிளம்பு, நானே பார்த்து கொள்கிறேன் என்று பிள்ளைகளுக்கு இடையே புகுந்த பானுமதி மகளிடம் திரும்பினார். பிரியா, முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. 500 ரூபாய் எதற்கு? பெற்ற மகள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த கேள்வி ரொம்ப அவசியமா? இதையே நானும் திருப்பி கேட்கலாமே. பெற்ற தாயிடம் சொல்ல தயங்கும் செலவு என்னவாக இருக்க முடியும்? பரீட்சைக்கு பீஸ் கட்டணம், புத்தகம் வாங்கணும், டியூஷன் வாத்தியருக்கு பணம் கொடுக்க வேண்டும், சினிமா பார்க்கணும் என்று காரணத்தை சொல்ல வேண்டியதுதானே. அதான் உங்களுக்கு தெரியுதே, எங்க தலைவர் விஜய் கார்த்திக் படம் என்று ரிலீஸ். அதை பார்க்க போகிறேன், போதுமா? அதை என் வாயால் சொல்ல வைத்து என்னை 2 பக்கத்துக்கு அட்வைஸ் மழை பொழியணும். அதுதானே உங்கள் ஆசை? உங்க ஆசைக்கு குறுக்க நிற்கவில்லை. ஸ்டார்ட் மியூசிக் என்று கண்களை மூடி கைகளை கட்டிக்கொண்டு விரைப்பாக நின்றாள். மகள் நின்ற கோலம் மனதை பாதித்தாலும் அவளின் நன்மை கருதி பானுமதி தன் விசாரணையை தொடர்ந்தார். நேற்றுதானே சல்மான் படம் பார்க்க போகிறேன் என்று கிளம்பினாய். நேற்றும் டியூட்டோரியல் காலேஜ் போகவில்லை, இன்றும் போகவில்லை என்றால் என்ன அர்த்தம்? இன்று டியூட்டோரியல் காலேஜ் இல்லையா? இந்த படத்தை நாளைக்கு சனிக்கிழமை லீவுதானே, நாளைக்கு பார்க்க கூடாதா? இதற்கு தான் இந்த கேள்வி மலையை தடுப்பதற்கு தான் நான் பணம் எதுக்கு என்று உங்களின் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. முதலில் இவ்வளவு யோசித்தேன். வீட்டுக்கு மூத்தவள் நான் மேஜர், பட்டப்படிப்பு முடித்து விட்டவள். எனக்கு செலவுக்கு பணம் கொடுக்க 1000 கேள்விகள். ஆனால் இன்னும் 18 வயது கூட முடியாத மைனர் துறை. அவர் கையில் உங்களின் டெபிட் கார்டும் பாஸ்வேர்டும் இருக்கு. இதுதான் உங்க சமத்துவமா? இதில் ஆணுக்கு பெண் சமம் என்று சொன்ன பாரதியாரின் பாடம் வீட்டு ஹாலில் பிரமாதமாக தொங்குகிறது. எல்லாம் வேஷம். விடுங்க, நீங்க பணமே தர வேண்டாம். ஆரம்பத்திலே இப்படி ஆஸ்து போட்டு உங்க பணம் கொடுத்தாலும் போகிற காரியம் விளங்காது. நான் கிளம்புறேன். பிரியா நில்லு. இப்படி 7 மணிக்கு சாப்பிடாமல் கூட எங்க போகிறாய்? எக்கேடு கெட்டும் எங்கே போகிறேன்? தெருவில் நின்று பிச்சை எடுக்கிறேன். அப்பா தன் உயிரை கொடுத்து உங்களுக்கு வேலை வாங்கி தந்தாரே, அந்த சம்பாத்தியத்தில் நீங்களும் உங்க பிள்ளையும் சந்தோஷமா இருங்க. நான் வருகிறேன். பிரியா நில்லு, நான் சொல்வதை கேளு என்று பானுமதி சொல்ல சொல்ல அவளின் பேச்சு காதலை விழாதவள் போல விடுவிடுவென்று படியில் இறங்கி நடந்தவள் கண் பார்வையில் இருந்து மறைந்து விட்டாள். திகைத்து நின்ற தாயின் அருகே வந்து சேர்ந்து அணைத்தான் பிரவீன். பொழுது விடிந்ததும் விடியாத நேரத்தில் காலை 7 மணிக்கே அம்மாவுடன் சண்டை போட்டுக் கொண்டு வீட்டை விட்டு கிளம்பி சகோதரியின் நடவடிக்கையில் திகைத்து நின்ற அம்மாவை தேற்ற முயன்றான் பிரவீன். அம்மா கவலைப்படாதீங்க, அவள் சினிமாவுக்கு தான் போகிறாள், வேறெங்கேயும் போக மாட்டாள். நீங்க வீட்டு செலவுக்கு கொடுத்து வைத்திருந்த பணம் சாமி அலமாரியில் வைத்திருந்தேன். சினிமாவுக்காக என்று அதை ஏற்கனவே எடுத்து விட்டாள். குற்றமுள்ள மனசு குறுகுறு என்று குத்தி காட்டியதால் உங்களிடம் பணம் வாங்கி அதை திருப்பி வைத்து விடலாம் என்று நினைத்திருப்பாள். அவ்வளவுதான். அவள் பிச்சை எடுக்க போவதும் இல்லை, சாக போவதும் இல்லை. சேச்ச, என்னடா நீயும் இப்படி பேசுகிறாய்? நானே இன்று மனசு சரியில்லாமல் பூஜை முடித்து வந்தேன் என்று சொல்லும் முன்பே கண்கள் கலங்கி ஈரம் சுரக்க அவள் பதறினாள். மை காட் என்று பிப்ரவரி 14 இல்ல, திவச நாள் இல்லையா? நைட் கூட நினைத்து கொண்டே இருந்தேன். அம்மா சாரிம்மா, நீங்க கண் கலங்க வேண்டாம் பிளீஸ் என்று தேற்ற முயல அவனின் ஆறுதல் வார்த்தைகள் அவரை மேலும் இழக்கி கண்ணீர் பெருக வைத்தது. சாரிமா, தேவையில்லாத வார்த்தைகளை நான் தவிர்த்திருக்கலாம்.
முடிந்து போன விஷயத்தை பற்றி பேசி எதிர்காலத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்று கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால இந்த பேச்சை இத்துடன் விட்டு விடுவோம். நீங்க குழப்பம் இல்லாமல் ஆபீஸ் போங்க. அங்கே உள்ளவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் நியூஸ் காத்திருக்கிறது. இதுதான் இன்றைய வாக்கு. இதற்கு தான் தேவதைகள் ததாஸ்து சொல்லும். வேண்டுமானால் பாருங்களேன் என்று பாதி கேலியும் மீது சிரிப்புமாக சொன்னான் பிரவீன். அவன் வாக்கு அடுத்த 2 மணி நேரத்தில் பலித்தது. பானுமதியை தேடி அவன் கனவிலும் நினைத்திராத ஒரு ஸ்வீட் ஸ்பெஷல் நியூஸ் வந்தது. அதை கொண்டு வந்தது கௌதம். 18 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தீராத துயரத்தில் இருக்கும்போது தன்னை அறியாமல் வெளிப்பட்ட அமல வார்த்தைகளினால் தொலைந்து போன நட்பின் அடையாளம் அவன். வெள்ளித்திரையில் கடந்த 15 வருடங்களாக 50க்கும் மேலான வெற்றி படங்களை தந்த உச்சநாயகன் விஜய் கார்த்திக் செல்லமாக ரசிகர்களுக்கு VK. தனது ஆதர்ஷன கணவன் கதாநாயகன் தன்னை மணந்து கொள்ள போகும் கணவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று தனது எண்ணங்களுக்கு நாள் ஒரு வண்ணம் ஏற்றி மெருகூட்டும் கனவு கதாநாயகன். அவனின் படம் இன்று வெளிவருகிறது. அதை முதல் நாள் முதல் காட்சியில் பார்க்க முடியாவிட்டால் அவள் என்ன தீவிர ரசிகை? இந்த மாதிரி முதல் ஷோ பார்ப்பது ஆண்களுக்கு மட்டும் இருக்கும் பிரத்யேக உரிமையா? அம்மாவும் தம்பியும் இருவரையும் சமாளித்து வெளியே வருவதற்குள் அப்பப்பா மூச்சு முட்டி போயிற்று. தனது கல்லூரி தோழி வீணாவின் அண்ணன் ரசிகர் மன்ற தலைவராம். எப்படியும் டிக்கெட் வாங்கி வந்து விடுவான். அண்ணன் என்னை அழைத்து செல்வான். அந்த டிக்கெட் உனக்கு தர சொல்கிறேன். நீ 8 மணிக்கு சத்தியம் திரையரங்கத்துக்கு வந்துவிடு என்று சொல்லி இருக்கிறாள். டிக்கெட்டை தோழி கொடுத்தாலும் பணம் கொடுக்க வேண்டுமே. அங்கே டிக்கெட் ரசிகர் மன்றத்தின் மூலம் கூடுதல் விலைக்கு விற்பார்கள். அதற்கு பணம் போதாதே. என்ன செய்வது? வேறு ஏதாவது வழி இருக்கிறதா? முருகா, சீக்கிரம் ஏதாவது வழிகாட்டு பிளீஸ். காதல் என்னும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான் என்று அந்த பாடல் வரிகளுக்கு பைக் ஒலிகளும் அவன் காதுகளில் விழ அவசரமாக திரும்பி பார்த்தாள். முகம் மலர்ந்தது. அவன்தான், அவனேதான் நிரஞ்சன். அவளுடைய மனம் கவர்ந்த கள்வன். எலுமிச்சை நிற மஞ்சள் வண்ணத்தில் ஐ ஃபார் யூ என்ற அரைக்குறை ஆங்கில வாசகம் போட்ட கருப்பு நிற டிஷர்ட், அங்கங்கே கிழிந்திருந்த அழுத்தமான நீலை வண்ண ஜீன்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஷூ, கலைந்த தலைக்கு கவசமாய் தொப்பி, குளிர் கண்ணாடி, தடத்தடக்கும் 125cc பைக் என்று பின்னால் வந்து நின்றவனை பார்த்தது முகம் உற்சாகம் கொண்டது. நிரஞ்சன், நீங்களா? நான் உங்களை இங்கே எதிர்பார்க்கவே இல்லை என்று உற்சாகமாக சொல்ல அவன் சிரித்தான். பொய் என்று ஒற்றை வார்த்தையில் சொல்ல அவள் விழி விரித்தாள். பொய்யா? எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்றீங்க? நான் இங்க இப்போதான் வர வேண்டும் என்று நீ ஆண்டவனிடம் வேண்டிக் கொண்டாய் அல்லவா? அந்த முருகன் தான். டே லூசு, என் பக்தி நடு ரோட்டில் வெயிட்டிங். நீ இங்கே என்ன பெரிய வேலை வெட்டி முறிக்கிறாய்? உடனே அவளுக்கு உதவி செய், கோகோ என்று விரட்டி விட்டார். இல்லை என்று மறுக்க முடியுமா உன்னால என்று அவளிடம் ஆங்கிலம் பேச வேண்டும் என்ற ஆவலில் அங்கங்கே ஓரிரு வார்த்தைகளை கலந்து தலை சாய்த்து குளிர் கண்ணாடியை கலட்டி டிஷர்ட்டில் சொருக்கியபடி அவன் புன்னையுடன் கேட்க அவள் முகமும் மனமும் மேலும் குளிர்ந்த ஆச்சரியத்தில் மலர்ந்தது. அவளின் முகத்தையும் மலர்ச்சியும் எடை போட்டவன், சரி விடுங்க பியூட்டி குயின், உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும்? உத்தரவிடுங்கள். நீங்கள் காலால் இட்ட உத்தரவை தலையால் ஏந்தி நிறைவேற்ற காத்திருக்கிறேன் என்று வண்டியில் அமர்ந்தபடி அவன் முன்னால் சரிந்த பாவனையுடன் குனிய அவள் முகத்தில் சந்தோஷம் பொங்கியது. VK படத்துக்கு தான் போகணும். சத்யம் தியேட்டரில் உங்க ஃப்ரெண்ட் வீணா உங்களுக்காக காத்திருக்காங்க. உங்களை அழைத்து வர சொல்லி அவங்க தான் அனுப்பி வச்சாங்க. அவங்கள தான் நான் கடவுள் என்று தமாஷாக சொன்னேன். போகலாமா என்று கேட்டபடி அவன் பைக்கை உதைக்க அவள் ஒரு கணம் தயங்கினாள். எப்போதும் முகத்தில் வந்து தவழும் முடியுடன் சிறிய கேலி இலையோடு நகைச்சுவையுடன் அவன் பேசுவது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இவனை பல முறை ஆங்காங்கே பார்த்திருக்கிறாள். தோழி வீட்டிலும் பொது இடத்திலும் பேசி சிரித்திருக்கிறாள். சில முறை சாலையோர உணவகத்திலும் அவனுடன் தன் தோழிகளுடனும் சாப்பிட்டு இருக்கிறாள். இன்று வரை தனி இடத்திற்கு அவனுடன் சென்றதில்லை. கண்களால் பேசியிருக்கிறார்கள், ஆனால் மனதை வார்த்தைகளால் பகிர்ந்து கொள்ளவில்லை. பெண்மைக்கே உரிதான தயக்கம் லேசாக எட்டி பார்த்தது. இதுவரை நிகழ்ந்த சந்திப்புகள் பேச்சுகள் எல்லாமே கும்பலில் நடந்தது. ஆனால் இன்று தனியாக வந்து இருக்கிறான். இந்த நிலையில் இவனை நம்பி தனியே பைக்கில் போகலாமா என்று சின்ன தயக்கம் தோன்றியது. அவளின் யோசனையான முகத்தை பார்த்து அவன் சிரித்தான். என்ன, என்னுடன் தனியாக வர தயக்கமா? நான் வீணாவுடன் சத்யம் தியேட்டரில் படம் பார்க்க முடிவு பண்ணி என்று அவள் மெல்லிய குரலில் சொன்னது அவன் காதுகளில் ஏறியதாகவே தெரியவில்லை. மை காட், பிரியா சொன்னது நீங்க தானா? கடவுளே, என் காதில் விழுந்த செய்தி சரிதானா? வீணா இஸ் ரைட். நான் பந்தயத்தில் தோற்றுவிட்டேன். இன்றைய சினிமாவில் இன்டர்வல் செலவு என்னுடையது. செலவு பண்றது கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க. ஆனால் என் எண்ணம் தப்பாக போய்விட்டது பாருங்க. அதைதான் என்னால தாங்கவே முடியவில்லை என்று
நம்ப முடியாமல் சொன்னவன் தன் கை முஷ்டியை மடித்து பெட்ரோல் டேங்கின் மீது வேகத்துடன் குத்தி தன் ஆற்றாமையை வெளிப்படுத்தவும் செய்தான். பந்தயமா? என்ன பந்தயம்? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியவில்லை. உங்களை நான் கூட்டி வருகிறேன் என்று சொல்லி கிளம்பிய போது வீணா என்னை தனியாக அனுப்ப யோசித்தாங்க. நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோ என்று குழம்பினாங்க. உங்க தம்பிக்கு போன் பண்ணி சொல்லி அவனுடன் உங்களை வர சொல்லி தகவல் சொல்ல போவதாக சொன்னாங்க. +2 படிக்கும் பையனை சினிமா மோகம் பாதித்து விடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் நான் கிளம்பி வந்தேன். நான் தான் பெரிதாக பீற்றி கொண்டு வந்தேன். நீங்க ரொம்ப முற்போக்குவாதி, பைக்கில் பின்னால் உட்கார்ந்து வர தயங்க மாட்டீங்க என்று நினைத்தேன். அவங்க சொன்னது சரிதான் என்று ஆக்கிவிட்டீர்கள் பாருங்க. அதைத்தான் என்னால தாங்கவே முடியல என்று அவன் பேசிக் கொண்டிருந்த போதே அவள் வேகமாக அவன் பின்னால் பைக்கில் ஏறி அமர்ந்தாள். இந்த வீணாவுக்கு எவ்வளவு கொழுப்பு! தம்பி எப்போதும் என் மீது குற்றப்பத்திரிகை வாசிப்பான் என்று தெரிந்தும் அவனுக்கு சொல்லி அவன் துணையுடன் வர சொன்னாளா? இவனுடன் தனியாக வரமாட்டேன் என்று பெட்டு கட்டினாளா? அவளின் எண்ணம் தவறு என்று நிரூபிக்க வேண்டாமா? வேகம் பிறக்க அவள் கோபத்துடன் பைக்கில் ஏறி அமர்ந்தாள். வீணாவின் மீது எழுந்த கோபம், தம்பியின் மீது எழுந்த வேகம் ஆகியவற்றில் சில நிமிடங்கள் அவள் சுழன்று முடித்து சுய நினைவுக்கு மீண்ட போது பைக் சத்யம் தியேட்டரை நெருங்கியிருந்தது. நிரஞ்சன், இதுதானே சத்யம் தியேட்டர்? எங்க போகிறீர்கள் என்று வேகமாக கேட்க அவன் சட்டென்று பிரேக் அடித்தான். அவன் பிரேக் அடித்த வேகத்தில் அவன் மீது மோதி அவசரமாக விலகினாள். இது நான் வேலை செய்யும் இடம், இது எனக்கு தெரியாதா என்று கோபமாக பேசும் பொழுது அதுவரை கடைபிடித்து வந்த மரியாதை பன்மை காணாமல் போயிருந்தது. அதை அவளும் கவனித்தாள். ஆனால் வித்தியாசமாக நினைக்க தோன்றவில்லை. உரிமை அதிகம் இருக்கிறது என்று சந்தோஷமாகவே இருந்தது. சாரி நிரஞ்சன், நான் கொஞ்சம் குழம்பி விட்டேன். நான் இங்கே வீணா இருக்கிறாளா என்று பார்க்கிறேன், தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சரி, நான் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வருகிறேன், நீ வீணாவை பார் என்று அடுத்த வினாடியில் கோபம் மாறி சந்தோஷமாக சிரித்துவிட்டு நகர்ந்தான். ஹாய் பேபி, வீணாவை பார்த்தாச்சா? டிக்கெட் கிடைத்ததா என்று 15 நிமிடங்களுக்கு பிறகு அவன் வந்து சேர்ந்த பிறகும் அவள் தேடி வந்த வீணா கண்ணில் படவில்லை. அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போ எனக்கு இந்த படம் உடனே பார்க்க வேண்டுமே. வீணாவையும் காணவில்லை. படம் பார்க்க முடியுமா? ஹே பேபி, கவலை விடு. 1000 ரூபாய் என்றாலும் சரி, நான் இப்ப டிக்கெட்டுடன் வருகிறேன், இங்கேயே இரு. அப்புறம் உன்னை தேட விட்டு விடாதே. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு செலவானாலும் சரி, நாம இப்ப தலைவர் படம் பார்க்கிறோம், ஓகே? டோன்ட் வரி என்று அவன் சொல்லிவிட்டு விலகி சென்ற அந்த நிமிடம் அவளுக்குள் என்னென்னவோ ரசாயன மாற்றங்கள் நிகழ்ந்தது. தன்னுடைய ஆசைக்காக என்னெல்லாம் செய்கிறான், எந்த அளவுக்கு இறங்கி செயல்படுகிறான். ஆயிரக்கணக்கில் செலவு செய்யவும் தயங்கவில்லை. இவனுக்கு தன் மீது எவ்வளவு அக்கறை! வீட்டில் இருக்கும் பெற்ற தாயும் உடன் பிறந்த தம்பியும் காட்டாத பாசத்தையும் அக்கறையும் இவன் காட்டுகிறானே. மனம் அவன் பால் கசிந்துருகி ஓடத் தொடங்கியது. அந்த ஊர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் போதே கலைந்த தலையுடனும் டி-ஷர்ட்டின் காலரில் ஒரு சின்ன கிளிசலுடனும் கட்டை விரலை உயர்த்தி காட்டியபடி வந்து சேர்ந்தான். வா, ஒரு டிக்கெட் மட்டும்தான் கிடைத்தது, நீ பார், நான் உனக்காக வெளியே காத்திருக்கிறேன் என்று வியர்த்து வழிந்த முகத்துடன் கலைந்த தலையுடனும் கையில் ஒரு டிக்கெட்டுடனும் வந்து சேர்ந்தான். அவன் கோலம் அவளை உருக்கியது என்றால் அவனின் வார்த்தைகள் மயக்கியது. அக்கறை பெருகிய வார்த்தைகள் தேனாக ஒழுகியது. சட்டையில் என்ன கிளிசல்? கூட்டத்தில் அதையெல்லாம் பார்க்க முடியுமா? அவனை விட்டுவிட்டு தான் மட்டும் படம் பார்க்க போக வேண்டுமா என்று தயக்கம் வந்தது. அவனின் மயக்கம் தரக்கூடிய வகையிலான இனிய பேச்சும் அவன் ஸ்பரிசமும் ஒரு சுகமான உணர்வை தோற்றுவித்தது என்று மறுப்பதற்கில்லை. ரொம்ப யோசிக்காத, உள்ள போ. நான் உன்னை அவளை சுலபத்தில் விட்டு விட மாட்டேன். நான் உன்னை 3 மாதங்களாக தொடர்ந்து வருகிறேன். அது உனக்கே தெரியாது. உனது விருப்பு வெறுப்புகள் எல்லாமே எனக்கு அத்துப்படி. இப்ப அதை பற்றி பேச வேண்டாம். படம் போட போகிறான், நீ முதலில் உள்ளே போ. படம் முடிந்த பிறகு உணவு வேளையில் மிச்சம் எல்லாவற்றையும் பேசலாம் என்று அவள் முதுகை பற்றி திரையரங்கத்தின் வாசல் நோக்கி லேசாக தள்ளினான். சாரி நிரஞ்சன், நீங்க வரல என்று சின்ன கஷ்டம் இருந்தாலும் வீக்கே படம் பார்க்கும் சந்தர்ப்பத்தை விட எனக்கு மனம் இல்லை. டிக்கெட் எவ்வளவு? நீங்க பைசா வாங்கி கொள்ளவில்லையே. உனக்கு என்னென்னவோ செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு டிக்கெட் செலவு செய்ய மாட்டேனா? நீ போ பேபி, எல்லாம் அப்புறம் கணக்கு பார்த்து கொள்ளலாம். இருந்தாலும் எதையும் இலவசமாக செய்யும் பழக்கம் எனக்கு கிடையாது. அப்புறம் நிச்சயமாக உன்னிடம் கணக்கு பார்த்து மொத்தமாக வாங்கி கொள்வேன். இன்று பிற்பகல் மொத்தமாக கணக்கு பார்க்கலாம், போதுமா என்று சிரிப்புடன் சொன்னவன் கண்ணில் மின்னிய வஞ்சகத்தை அவள் அறியவில்லை. இல்லை என்றால் வீணா என்ற சிநேகிதி அவளை அழைத்து வர சொல்லி அவனை அனுப்பவில்லை என்ற விபரம் அவளுக்கு தெரியாமல் போயிருக்குமா? பிடிவாதத்துடன் கோபமும் சேர்ந்த மூத்த மகள் கல்லூரி படிப்பை முடித்து விட்டாள் என்றாலும் இன்னும் அரியர்ஸ் இருந்தது. பட்டம் கையில் வரவில்லை. படிப்பில் சுமாராக இருக்கிறாளே என்று
கவலை ஒருபுறம் என்றால் அவளுக்கு ஒரு நல்ல வழன் அமைந்து கல்யாணத்தை முடிக்க வேண்டுமே என்ற கவலை அடுத்த பக்கம் அரித்து எடுத்தது. இவளை வீட்டில் வைத்து பராமரிப்பது சிரமம் என்பதையும் அவள் புரிந்தே இருந்தார். நல்ல வரன் கிடைக்க வேண்டும், அவனை இவளுக்கு பிடிக்க வேண்டும், அவர்கள் கேட்கும் சீர்வரிசை, திருமண செலவு என ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டும். அடுத்தடுத்த கவலைகள் தோன்றி அவரை மிரட்டியது. மகள் பற்றிய கவலை ஒரு விதம் என்றால் மகனை பற்றிய கவலை வேறு விதம். +2 முடிக்கும் நன்றாக படிக்கக்கூடிய மகனுக்கு மருத்துவம் படிக்கும் ஆசை இருப்பதை அறிந்ததால் மருத்துவம் படிக்க ஆகும் செலவு ஒரு பக்கம் பயமுறுத்தியது. சில லட்சங்கள் சேமிப்புடன் மாதாந்திர சம்பளத்தை நம்பியிருக்கும் ஒரு தாயால் அதற்கு மேல் யோசிக்க முடியவில்லை. பிள்ளைகளின் ஆசை நியாயமானதாக இருக்கும் பட்சத்தில் அதை நிறைவேற்ற வேண்டியது தன் கடமை அல்லவா? அதுவும் பிரவீனை போல நல்ல உத்தமமான மகனுக்கு தாய் செய்ய வேண்டிய கடமை அல்லவா? பல கவலைகள் அவரை வாட்டி வதைக்க அன்றைய அலுவலக பணியில் அரைக்குறை கவனத்தையே பானுமதியால் செலுத்த முடிந்தது. ஹாய் பானு, என்ன சோகம்? அப்படியே கண்ணியில் மூழ்கி விடுவாய் போல இருக்கு. அதை தாண்டியும் உலகம் இருக்கு, உன்னை நம்பி இருக்கும் நல்ல உள்ளங்களும் இருக்கு என்பதை கண்டு கொள்ளவே மாட்டேன் என்கிறாயே என்று ஆரவார குரல் அவரை இந்த உலகத்திற்கு அவசரமாக இழுத்து வந்தது. என்னை மேடம் என்று சொல்லுங்க, அது உங்களின் கௌரவத்துக்கு குறைச்சல் என்று கருதினால் பானுமதி என்று முழு பெயரையும் சொல்லுங்க என்று எத்தனை தடவை சொல்வது? அது ஏன் உங்கள் மனதில் பதியவே மாட்டேன் என்கிறது என்ற எரிச்சலுடன் கேள்வி கேட்டவர் அவசரமாக தன் ஆடையையும் திருத்தினார். சீனியாரிட்டியிலும் வயதிலும் நீ என்னை விட மேலேதான், அதனால் மேடம் என்று சொல்வதில் தப்பில்லை. ஆனால் பாரு, அதில் ஒரு நெருக்கமான ஃபீலிங் வரவில்லை. ரொம்ப தள்ளி இருப்பது போல இருக்கு பானு, பானுமா என்று சொல்லும் போது ஒரு அந்யோன்யம் வரும் இல்லையா? அதனால் தான் அப்படி அழைப்பது என்று சொல்லி முடிக்க அவருக்குள் எரிமலை பொங்கியது. ஷட்டப் மிஸ்டர் கதிரவன், இதற்கு மேல் உங்களிடம் தேவையில்லாத விஷயங்களை பேச நான் தயார் இல்லை. நீங்கள் என்ன வேலையாக இங்கே வந்தீங்க என்று சொல்லுங்க, நாம் வேலையை மட்டும் பார்க்கலாம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார். ஆனால் அதற்கு எல்லாம் நான் அசர மாட்டேன் என்று சொல்லாமல் சொன்னான் அவன். டிஐஜி ஆபீஸில் இங்கே வருவதற்கு வேறு ஆளே இல்லாதது போல இது என்ன பாவனை? அவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு மனசாட்சிக்கு விரோதமாக செயல்பட ஒவ்வொரு நாளும் இங்கே ஏன் வர வேண்டும்? நீங்க இல்லாவிட்டால் இன்னொருவர் என்று வெறுப்புடன் சொல்ல அவன் ஏதோ பெரிய நகைச்சுவையை கேட்டது போல ஆரவாரமாக சிரித்தான். உன்னை நினைத்தாலும் எனக்கு பாவமாக தான் இருக்கிறது. நீயும் ஆண் துணை இல்லாமல் இன்னும் எத்தனை ஆண்டு காலம்தான் இருப்பாய் என்று ஆடு நனிகிறது என்று அழும் ஓநாயின் பாவனையில் கண்ணீர் வடிக்க கொதிநிலை அடைந்தார் பானுமதி. ஆனாலும் இது அலுவலகம், இவன் குள்ள நரி, இவனை சாமர்த்தியமாகவே கையாள வேண்டும் என்று அறிவு உணர்த்தியது. உங்க மனைவியால் உங்க சகோதரியால் இருக்க முடியும் என்றால் என்னாலும் இருக்க முடியும். அவர்களின் வசதி எப்படி? ஏய், இப்ப எதுக்கு என் மனைவியை சகோதரி இழுக்கிற? அவங்க உன்ன மாதிரி 27 வயதில் கட்டிய கணவனை முழுங்கிவிட்டு விதவையாகவா இருக்காங்க என்று ஆத்திரத்துடன் சொன்ன போது இன்னொரு குரல் இடையிட்டது. அவர்கள் விதவையாக நான் வேண்டுமானால் உதவி செய்யட்டுமா? அந்த வார்த்தைகளும் அது சொன்ன செய்தியும் மட்டுமல்லாமல் அந்த குரலுமே இருவரையும் திரும்பி பார்க்க வைத்தது. ஆனால் அவனை பார்த்த பிறகு இருவரின் பிரதிபலிப்பும் 2 விதமாக இருந்தது. அலுவலகத்தில் உடன் பணிபுரியும் சக பணியாளரின் அத்துமீறலை எப்படி கட்டுப்படுத்துவது என்று விழித்துக் கொண்டிருந்த பானுமதியும் சரி, தன்னை கேள்வி கேட்க இந்த அலுவலகத்தில் ஆள் இல்லை என்ற திமிரில் இருந்த கதிரவனும் சரி, இன்னொரு குரலை எதிர்பார்க்கவே இல்லை. யார் இந்த பொடி பயல் நம்ம ஆபீஸுக்குள் வந்து நம்மையும் மிரட்டுகிறானே என்ற ஆத்திரத்துடன் திரும்பிய அந்த கதிரவன் பார்வை ஒரு கணம் இருண்டு பின் மீண்டது. காரணம் அவனது 6 அடி உயரம், ஆஜானுபாகுவான உடல் கட்டு, பூஜங்களை இறுக்கி பிடித்த பளிர் சிவப்பில் நீல நிற குறுக்கு கோடுகள் போட்ட கச்சிதமான டிஷர்ட், நல்ல கருப்பிலான டெனிம் ஜீன்ஸ், சட்டையில் சொருகியிருந்த குளிர் கண்ணாடி, கால்களை கவ்வியிருந்த விலையுறந்த ஷூ, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கண்களில் தெரிந்த தீட்சாண்யம் அவரை அசர வைத்தது. யார் இந்த பையன்? இந்த அறைக்குள் எவ்வளவு நேரமாக இருக்கிறான்? என்னெல்லாம் கேட்டிருப்பானோ? அவனது பதில் ரத்தின சுருக்கமாக திருக்குறள் மாதிரி 1.5 வரியில், அவர்கள் விதவையாக நான் வேண்டுமானால் உதவி செய்யட்டுமா என்று சொல்லி கதிரவனின் வாயை மூட வைத்த திறமை அவரின் மனதை கவரதான் செய்தது. ஆனால் அதற்கும் மேல ரொம்ப முக்கியமானது அவனது முகம். எங்கோ பார்த்த மாதிரி தோன்றியது. இவனை தான் ஏற்கனவே பார்த்திருக்கோமோ? எப்போ? எங்கே? பானுமதி யோசனையில் இருக்க கதிரவன் தன் அதிகாரத்தை காட்ட இணைந்தார். யார் மேன் நீ? இங்கே என்ன பண்ற? நான் ஒரு மனோ தத்துவ டாக்டர். இங்கே சில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ யாரை பைத்தியம் என்கிறாய் என்று ஆத்திரத்துடன் கேட்டவரின் கண்கள் அவசரமாக சுற்றுப்புறத்தை அளவிட்டது.
நான் உங்களை சொல்கிறேன் என்று நினைத்தீர்களா? உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன உதவி மட்டும் இல்லாமல் இந்த உதவி தேவை என்றாலும் செய்ய காத்திருக்கிறேன் என்று பாவனையுடன் தனது இடது கரத்தை இதயத்தில் வைத்து லேசாக முன்னால் குனிந்து பவ்யத்துடன் சொன்னான். நீ ரொம்ப பேசுகிறாய். நான் யார் என்று தெரியாமல் வாலாட்டுகிறாய். நான் யார் தெரியுமா? உங்க பேர் ஊர் தெரியாது, அப்படி கூட சொல்ல முடியாதே. உங்க பேட்சில் இருக்கும் பேரை என்னால் வாசிக்க முடியும். கதிரவன். சீருடையில் நீங்க எஸ்ஐ என்று புரிகிறது. ஆனால் இதற்கும் மேல உங்களின் அடிமனதில் என்ன ஆசை இருக்கு என்பதை நீங்க சற்று நேரம் முன்பு நேர்த்தியாக வெளிப்படுத்தினீர்களே, அதில் தான் அசந்து போய்விட்டேன் சார். கிரைம் ஆவணங்கள் பாதுகாக்கும் இடத்தில் உன்னை மாதிரி ஆட்கள் யார் விட்டது? இப்போதே நான் செக்யூரிட்டியை டிஸ்மிஸ் பண்ண வைக்கிறேன் பார். ஹலோ ஹலோ, நடைமுறை எதுவுமே தெரியாமல் பேசுறீங்க. நீங்க முதலில் இந்த அலுவலகத்தை சார்ந்தவர் இல்லை. உங்களுக்கு இங்குள்ள பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் இருக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கும் மேலே இந்த அலுவலக தலைவர் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க தேவையான ஆவணம் என்னிடம் இருக்கு, பார்க்கிறீர்களா என்று கிண்டலாக சொன்னபடி அவன் கையில் இருந்த அந்த அதிநவீன அலைபேசியை அவன் முன்னால் ஆட்டி காட்ட அவர் மிரண்டு போனார். சற்று முன்புதான் பானுமதியின் இருக்கைக்கு மிக அருகே மேஜையின் மீது சரிந்தபடி பேசியது வீடியோ பதிவு செய்யப்பட்டிருந்தது. அலுவலகத்தில் சக பணியாளருடன் பேசும் விதம் நிச்சயம் இது இல்லை. இது வெளியே உயர் அலுவலர்களுக்கு போனால் தனக்கு சிக்கல் நிச்சயம் வரும். பிரச்சனை பெரிதாகாமல் தன்னால் சமாளிக்க முடியும் என்றாலும் ஒரே சின்ன சலசலப்பாவது நிகழும். சில ஆயிரங்கள் பணம் செலவாகும். இப்போது பதவி உயர்வு வரப்போகும் நேரத்தில் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஹலோ மிஸ்டர், இந்த வீடியோவை முதலில் அழி. நிச்சயம் இந்த வீடியோ எனக்கு தேவையில்லை. உங்களுக்கும் இதை பார்க்க பிடிக்காது. அதனால் இந்த வீடியோ கொஞ்ச நாளைக்கு ஆண்டி கிட்டேயே பத்திரமாக இருக்கும். நீங்க மரியாதையான தூரத்தில் பழகும் வரை அவங்களும் அதை பயன்படுத்த மாட்டார்கள். ஓகே தானே ஆண்டி என்று முதல் முறையாக தன்னிடம் நேரடியாக அவன் பேசியதும் தான் அவர் பிரம்மை விலகி கண்ணை சிமிட்டினார். சில நிமிடங்களுக்குள் கதிரவனின் அதிகாரமான பேச்சை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்ட அவனின் அணுகுமுறை அவரை பிரமிக்க வைத்திருந்தது. ஓகே என்று சொல்ல கதிரவனின் முகம் இருண்டது. எதுக்கு இதெல்லாம்? அதை அழித்து விடலாம். இதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பானுமதி என்று வேகமாக சொன்னவரின் பேச்சில் முழு பெயரும் மரியாதை பன்மையும் வந்து சேர்ந்திருந்ததை இருவருமே கவனித்தனர். அதான் தம்பி சொல்லிவிட்டாரே, நீங்க மரியாதையான தூரத்தில் பழகும் வரை இந்த வீடியோவுக்கு வேலை இருக்காது. நான் என் வார்த்தையை மதிப்பேன். நீங்க என்னை நம்பலாம். இப்ப நீங்க வந்து வேலையை சொல்கிறீர்களா? அதை முடித்து விடலாம் என்று கராராக பானுமதி சொல்ல கதிரவன் விழித்தான். இது சம்பந்தமான அறிக்கையை 24 மணி நேரத்தில் தர சொல்லி டிஐஜி உத்தரவிட்டிருக்கிறார். ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க. நாளைக்கு நான் ஆள் அனுப்பி வாங்கிக் கொள்கிறேன் என்று தன் கையில் இருந்த கவரை கொடுத்தபடி அவரின் முகத்தை பார்க்காமலே முணுமுணுத்து விட்டு அந்த இடத்தை விட்டு அகன்றான் கதிரவன். அவர்கள் கண் பார்வை விட்டு மறைந்த பின்னரே வாசல் பக்கம் இருந்த பார்வை திருப்பி பானுமதியின் கண்களை சந்தித்தான் அவன். ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? என்ன அப்படி பிரமிப்பா பாக்குறீங்க? யார் தம்பி நீங்க? எங்க இருந்து வர்றீங்க? உங்க முகம் ரொம்ப பரிச்சயமா இருக்கே. என் முகம் ரொம்ப பரிச்சயமா இருக்கா? இதைதான் நான் எதிர்பார்த்தேன். அது போதும். அம்மாவிடம் நான் அதைதான் சொல்லிவிட்டு வந்தேன். நான் யார் என்று சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. ஆண்டி என்னை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று சவால் விட்டு வந்தேன். உங்க அம்மா யாரு? அடடா, இப்ப நான் யாரிலிருந்து அம்மா யாருக்கு போய்விட்டீர்களா? உண்மையை சொன்னால் எங்க அம்மாவை விட எங்க அப்பா தான் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் என்ற வார்த்தையை சொல்லி முடிக்கும் முன்பே அவசரமாக இருக்கையில் இருந்து எழுந்தார் பானுமதி. வேகமாக எதிர்ப்புறம் வந்து அவன் தோளை பற்றி எழுப்பி அவன் கன்னத்தை வருடி கௌதம் என்று தழுத்தழுத்த குரலில் சொல்ல அவன் உயரே துள்ளி குதித்தான். எஸ் ஆண்டி, யூ காட் இட் ரைட். கௌதம் ஃப்ரம் மலேசியா. உங்களை தேடி உங்களிடம் வரம் கேட்க வந்திருக்கிறேன், தருவீர்களா என்று 2 கைகளையும் ஏந்தி நின்றான். என்னப்பா நீ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறாய்? நாங்க இப்ப வாழும் வாழ்க்கை உங்க அப்பா செய்த உதவி. என்ன ஆண்டி, நாங்க மலேசியாவில் இருப்பதற்கு காரணமே உங்க அப்பா செய்த உதவி என்று அப்பா அடிக்கடி சொல்வார். ஆனால் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தது அப்பா என்று சொல்கிறீர்கள். எங்க அப்பா எங்க காதல் கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த போது எங்களுக்கு ஆதரவு தந்தது உங்க அப்பா தான். அந்த நன்றியை நான் எப்படி மறக்க முடியும்? எங்க அப்பா உதவி செய்யாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு வேற நல்ல வாழ்க்கை அமைந்திருக்குமோ என்னவோ ஆண்டி. அப்படியெல்லாம் சொல்லாதே கௌதம். நான் இதுவரை கல்யாணம் செய்து கொண்டதற்காக வருத்தப்பட்டதில்லை. அவர் இருந்தவரை என்னை ஒரு மகாராணி மாதிரிதான் பார்த்து கொண்டார். ஆனால் நான் தான் அவரின் இழப்பை தாங்க முடியாமல் என் கணவர் இறந்தது ஒரு அசம்பாவிதம். அதற்கு அவர் என்ன செய்ய முடியும்? அதை விடு. நீ என்னவோ என்னிடம் உதவி வேண்டி வந்தேன் என்று ஆரம்பித்தாயே, அது என்ன உதவி?
கேள் செய்ய காத்திருக்கிறேன். உதவி இல்லாண்டி வரம் வரமா? வரம் தான். ஆனால் அதற்காக நான் தவம் ஏதும் செய்யவில்லை. உங்கள் கருணையின் மீது நம்பிக்கை வைத்து வந்திருக்கிறேன். நீ சொல்வது ஒன்றும் புரியவில்லையே. புரிவது போல பட்டென்று போட்டு உடைத்து சொல்லட்டுமா? சீக்கிரம் சொல்லு. அதற்கு முன்னால் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி என்று கேட்டவன் டக்கென்று குனிந்து அவரின் கால்களை தொட்டு வணங்கினான். ஹே, என்ன பண்ற? நல்லாயிரு, எழுந்துரு. அவ்வளவுதானா? இன்னும் நிறைய நான் எதிர்பார்க்கிறேனே என்று சொன்னவன் லேசாக சிரிக்க அவர் முகத்திலும் அந்த புன்னகை தொற்றிக் கொண்டது. உன்னை பார்த்தால் படித்து ஏற்கனவே வேலையில் உட்கார்ந்து விட்ட மாதிரி தெரிகிறது. அடுத்தது கல்யாணம்தான். உனக்கு பிடித்த ஒரு நல்ல பெண், சீக்கிரமே உன்னை கரம் பிடிக்க வேண்டும். அவளுடன் நீ 100 வருஷம் சந்தோஷமாக வாழ வேண்டும். போதுமா என்று புன்னகையுடன் சொல்ல அவன் குதித்து எழுந்தான். அது போதும் ஆண்டி, இப்ப தைரியமா கேட்பேன், கேளேன் என்று அவர் ஊக்கம் தந்த பிறகு ஒரே ஒரு வினாடி மூச்சை இழுத்து பிடித்தவன் அடுத்த வினாடி வேகமாக சொல்லி முடித்து விட்டான். ஐ லவ் பிரியா. அவளை நீங்க எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்று பட்டென்று சொல்ல அவன் சொன்ன வார்த்தைகள் அவர் காதில் விழுந்தாலும் அதை நம்ப முடியாமல் திகைத்து நின்றார் பானுமதி. மனம் கவர்ந்த கதாநாயகனின் 50வது படத்தை முதல் நாள் முதல் காட்சியாக பார்க்க வேண்டும் என்ற தீராத தாகத்தால் வீட்டில் ஒரு வாக்குவாதம் செய்துவிட்டு கிளம்பி வந்த பிரியாவுக்கு அன்றைய நிகழ்வுகள் புதிய அனுபவமாக இருந்தது. ஒரு சில முறை பார்த்து பழகிய ஒரு இளம் வயது ஆண்மகனுடன் தனியாக பைக் பயணம் செய்தது ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த ஆடவன் 1000 ரூபாய்க்கு மேல் தனக்காக செலவு செய்ததும் புதியது. அவள் படம் பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் தன் சட்டையை கிழித்துக் கொண்டு டிக்கெட் வாங்கி தந்தது புதுமையிலும் புதுமை. இத்தனை புதுமையான அனுபவங்களை அன்று சில மணி நேரத்தில் அனுபவித்ததினால் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு திரை அரங்கத்துக்குள் சென்ற போதும் அவளால் அன்றைய படத்தை தொடர்ந்து ரசிக்க முடியாமல் போனது. நிரஞ்சனை எப்படி பார்ப்பது? அவனுக்கு நன்றி சொல்லாமல் போவது சரியில்லை என்ற உணர்வு தோன்றியது. அவனை எப்படி தொடர்பு கொள்வது? அலைபேசி எண் கிடையாது. வீணாவிடம்தான் கேட்க வேண்டும். அவள் இப்போது படம் பார்த்து கொண்டிருப்பாள். அவளை தொந்தரவு செய்ய முடியாது. அவளின் சிந்தனை கோர்வை முடியும் முன்பே சிந்தனையின் காரணக்கர்த்தா அவள் முன்னால் ஓட்டமும் நடையுமாக வந்தான். என்ன, அதற்குள் வெளியே வந்து விட்டாய்? தலை வலிக்கிற மாதிரி இருந்தது. கூட்டம் நிறைய இருப்பதால் ஏசி கூட பத்தவில்லை போல. அதான் கொஞ்சம் நேரம் சுத்தமான காற்றை சுவாசிக்கலாம் என்று வந்தேன். தலைவலியா? ஏதாவது தைலம் வாங்கி வரட்டுமாய்? அல்லது சூடாக காப்பி வாங்கி தரவா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். ஒன்றும் வேண்டாம் என்றால் எப்படி விட முடியும்? உனக்கு தலைவலி என்றால் எனக்கும் வலிக்கிறது தெரியுமா? காலையில் சாப்பிட்டிருக்க மாட்டாய், அதுதான் தலை வலிக்குது. முதலில் வா, ஏதாவது சாப்பிடலாம் என்று கையை பற்றி இழுத்துக்கொண்டு உணவுப் பொருள் விற்கும் இடத்திற்கு அழைத்து சென்றான். இங்கே சாண்ட்விச் காப்பியும் வாங்கி தருகிறேன். இல்ல நிரஞ்சன், இங்கே வேண்டாம், விலை அதிகமாக இருக்கும். ஆனால் நீ மிச்ச படம் பார்க்க வேண்டுமே. இல்லை, எனக்கு படம் பார்க்கும் மூடில்லை. ஏன், என்னாச்சு? என்னவோ தெரியல, மனசு சங்கடமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓ, அப்ப சரி. எப்படியும் உன்னை இந்த நேரத்தில் வீட்டில் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படியே தப்பி தவறி போனாலும் உன் தம்பி கேள்வி மேல் கேள்வி கேட்டு கொன்று விடுவான். அதனால் நீ 1 மணிக்கு போனால் போதும். முதலில் உனக்கு சாப்பாடு வாங்கி தருகிறேன். இங்கே பக்கத்தில் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு. இல்ல பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போகிறேன். உங்களுக்கு அனாவசியமான செலவு. உனக்கு செலவு பண்ணுவதை விட நீ இப்படி பேசுவதுதான் என் மனசை அதிகம் வாட்டுகிறது. நான் உன்னிடம் நிறைய தனியாக பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அதற்கு இன்றுதான் சமயம் கிடைத்திருக்கு. அதை மிஸ் பண்ண நான் விரும்பவில்லை. உங்களுக்கு இது வேலை நேரம் இல்லையா? உங்களை தேட மாட்டாங்களா? அதை நான் சமாளித்துக் கொள்வேன். வா, அருகில் உள்ள ஹோட்டலுக்கு போகலாம். நீ என்ன சொல்கிறாய்? அது பகல் நேரம். தெரிந்தவர்கள் யாராவது பார்த்துவிட்டால்? நீ தைரியசாலி என்று நினைத்தேன். இவ்வளவு பயப்படுவாயா? நமக்கு வாய்த்தது அவ்வளவுதான். யாருக்கு எப்போது என்ன கிடைக்கும் என்று எழுதி வைத்திருக்கோ அப்போதுதான் அது கிடைக்கும். என்னை மாதிரி ஆட்களுக்கு அப்படியெல்லாம் அதிர்ஷ்டம் அடித்து விடாது. ஆனால் இப்போது உடனே வீட்டுக்கு போனாலும் உனக்கு விசாரணை காத்திருக்கிறது. நீ உன் தம்பியை மறந்துவிட்டு பேசுகிறாய் என்று அவன் துருப்பு சீட்டை இறக்க அது சரியாக வேலை செய்தது. ஆமா, அவன் இப்ப +2 செயல்முறை தேர்வுகள் நடைபெறுவதால் வீட்டில் தான் இருப்பான். அவன் கேட்கும் கேள்விகள் இன்னும் தலைவலியை அதிகப்படுத்தும். மை காட், அதற்கு தான் சொல்கிறேன். உன் தலைவலியை குணப்படுத்தும் நல்ல மருந்து என்னிடம் இருக்கு. ஒரு 2 மணி நேரம் என்னுடன் செலவழித்தால் போதும். படம் முடிந்து நீ வீட்டுக்கு திரும்புவது போல 1:30 மணிக்கு நீ வீட்டுக்கு போய்விடலாம். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது என்று உறுதியளிக்க அவள் தலையசைத்துவிட்டு அவன் பின்னால் நடந்தாள். அவர்கள் சென்ற இடத்தில் ஒரு பைக் இருந்தது. அது காலையில் அவர்கள் வந்த வாகனம் அல்ல. ஹே நிரஞ்சன், பைக் மாறிவிட்டது என்று நினைக்கிறேன். காலையில் நாம் இதில் வரவில்லையே என்று அவளின் கேள்வியில் ஒரே ஒரு வினாடி முகம் மாறியவன் அடுத்த வினாடியை சமாளித்துக் கொண்டு திரும்பி
இது என்னுடைய ஃப்ரெண்ட் பைக், நான் ஒரு காரணத்துக்காக கடன் வாங்கி வைத்திருக்கிறேன் என்று மெல்லிய குரலில் சொன்னான் நிரஞ்சன். ஃப்ரெண்டு பைக்கா? காலையில் வந்த உங்க பைக் என்னாச்சு? என் பைக் எங்கே என்று அதையே நோண்டிக் கொண்டு இருக்கிறாயே, என்ன காரணத்திற்காக ஃப்ரெண்டு பைக்கை கடன் வாங்கி வைத்திருக்கிறேன் என்று கேட்க மாட்டாயா என்றவன் குரலில் ஒரு ரகசிய உல்லாசம் இருந்தது. என்ன காரணம் என்று கேட்கும் போதே அவளின் குரல் உள்ளே போக ஆரம்பித்தது. அவன் ஏதோ ரகசியமான விஷயம் சொல்ல போகிறான் என்ற ஆவல் அதிகரித்தது. உள்ள துடிப்பு ஏறியது. முகத்தில் புது ரத்தம் பாய்ந்ததால் கன்னம் சூடியறியதே அவளால் வெளிப்படையாகவே உணர முடிந்தது. இது ரொம்ப ராசியான பைக். எப்படி சொல்றீங்க? இந்த பைக்குக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என் பைக்குக்கு கிடைக்கவில்லையே என்றவன் முகத்தில் ரகசிய சிரிப்பு குமிழிட்டது. என்ன அதிர்ஷ்டம்? மனம் கவர்ந்த பெண்ணிடம் வெற்றிகரமாக காதலை சொல்லிய அனுபவம் இந்த பைக்குக்கு இதுவரை 4 முறை வாய்த்திருக்கிறது தெரியுமா என்று அவன் முடிக்கும் முன்பே அவள் முகத்தில் அதிர்ச்சி வந்தது. என்னது? ஹே, எதுக்கு இப்படி ஷாக் ஆகிறாய்? ஒரு ஆண் 4 பெண்களிடம் காதலை சொன்ன அனுபவம் இல்லை. எங்க குரூப்பில் இருக்கும் 4 நபர்கள் அவரவர் காதலிக்கும் பெண்களிடம் காதலை சொல்லி வெற்றி பெற்ற அனுபவத்தை தான் அப்படி சொன்னேன். ஓ, நான் பயந்தே போய்விட்டேன். உங்க குரூப்பில் எத்தனை பேர் இருக்கீங்க? 5 பேர் இருக்கிறோம். பஞ்ச பாண்டவர்கள் என்று எங்களை கல்லூரியில் சொல்வார்கள். எல்லோருமே காதல் அனுபவம் உண்டு போல. நான் எதிர்பார்க்கும் பதிலை நீங்க சொல்ல வேண்டாம், உண்மையை சொன்னால் போதும். உண்மை பல சமயங்களில் கசப்பாக இருக்கும். பரவாயில்லையா என்றதும் அவள் முகம் வாடியது. இருந்தாலும் சமாளித்துக் கொண்டு பரவாயில்லை, உண்மையை சொல்லுங்க என்று உறுதியாக சொன்னாள் பிரியா. எனக்கு காதல் அனுபவம் இல்லை என்று சொல்லி அவள் முகம் களை இழைப்பதை பார்த்து புன்னகையுடன் தொடர்ந்தான். இதுவரை அப்படி நான் நினைத்திருந்தேன், ஆனால் இன்றுதான், இந்த வினாடிதான் அது பொய் என்று நானே உணர்ந்தேன் என்று சொல்லி முடிக்கும் முன்பு பிரியாவின் முகம் 1000 வாட்ஸ் வெளிச்சம் பெற்றது. எனக்கும் இன்றைய நாள் ஸ்பெஷல் தான். இதை கொண்டாட வேண்டாமா? எப்படி கொண்டாடுவது? மகாபலிபுரம் போகலாமா? மகாபலிபுரமா? ஏன் அப்படி இழுக்கிறாய்? இங்கிருந்து 40 கிலோமீட்டர் தூரம், 1 மணி நேரத்தில் போய்விடலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் காதலி சொன்ன அன்று மகாபலிபுரம் மலை கோவிலுக்கு தான் சென்றிருக்கிறார்கள் என்று அவன் பேச பேச அவள் முகம் மாறியது. இல்லை, நான் அங்கெல்லாம் வரவில்லை. எங்க அம்மா தேடுவாங்க. அம்மா தேடுவாங்களா? அதுக்கெல்லாம் பயப்படும் பெண்ணா நீ என்று மடக்கியவன் குரலில் ஏளனம் இருந்தது. அம்மாவுக்கு பயப்பட வேண்டும் என்று அவசியம் இல்லை. எனக்கே அங்கையெல்லாம் போக வேண்டாம் என்று தோன்றுகிறது என்று இம்முறை சொல்ல அவன் சிரித்தான். வேறு இடம் ஏதாவது சொல்லுங்க. வேறு இடம் வேண்டாம் என்றால் அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன். கிளம்பு கிளம்பு. அங்கே உன் வீட்டில் உன் தம்பி உன்னை குறுக்கு விசாரணை செய்ய காத்திருப்பான். மடக்கி மடக்கி கேள்வி கேட்கும் அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் மாட்டிக்கொண்டு மொழி. என் தம்பி விசாரணை எல்லாம் சமாளிக்க எனக்கு தெரியும். ஆனால் நீங்க ஏன் இப்படி முதல் நாளே மகாபலிபுரம் போயே ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறீங்க? அதுதான் என் காதல் வெற்றி அடையும் என்ற நம்பிக்கையை எனக்கு அளிக்கும் சென்டிமெண்ட் சமாச்சாரம். அது என்ன நீ வந்து போய் என்று இழுக்கிறாய்? ஏன் என் மேல் நம்பிக்கை இல்லையா என்றவன் முகத்தில் வெளிப்படையான ஏமாற்றத்துடன் சின்ன கோபமும் இருந்தது. அப்படி இல்லை. பின்ன என்ன? மகாபலிபுரம் போன உடனே அங்கே காட்டேஜுக்கு உன்னை தள்ளி கொண்டு போய் மேலே படுத்து விடுவேன் என்று எண்ணம் இருக்கும் போல. என்ன இப்படி அசிங்கமா பேசுறீங்க? நீ என்னை பற்றி இப்படி தரக்குறைவாக நினைக்கிறாய். அதுதான் வெளிப்படையாக சொன்னால் அது அசிங்கமா? நிரஞ்சன் பிளீஸ், இதுவரை என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இதே பைக்கில் இதே இடத்தில் காதலை சொல்லி மகாபலிபுரம் போய் வந்திருக்காங்க தெரியுமா? ஆனால் நீ மட்டும்தான் என்னுடன் வர இவ்வளவு வாக்குவாதம் செய்கிறாய். என்னுடன் வர மறுப்பதினால் என்னுடைய காதல் வெற்றி பெறாதோ என்ற சந்தேகம் எனக்கு வந்துவிட்டது. நீங்க இவ்வளவு தூரம் சொல்வதால் ஒன்று செய்யலாம். என்ன? பைக்கில் நேரே 2 பேரும் எங்க அம்மா ஆபீஸுக்கு போலாம். அங்கு போய் அம்மாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பலாம், சரியா என்று கேட்டதும் அவன் முகம் மாறியது. நீ என்னை காதலிக்கலாம் என்று முடிவு பண்ண உன் அம்மாவை கேட்டாயா? இல்லை. அப்புறம் என்னுடன் வெளியே வருவதை முடிவு பண்ண உங்க அம்மாவை கேட்க வேண்டுமா? கேட்டால் என்ன தப்பு? நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆகிவிட்டால் அதன் பிறகு என்னுடன் வெளியே வருவதற்கு கூட உங்க அம்மாவை கேட்டுவிட்டுதான் வருவாயா? இதென்ன இப்படி விதாண்டவாதம் பண்றீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இல்ல. அப்ப இப்ப மட்டும் எதுக்கு இவ்வளவு முன்னேற்பாடு? நீ என்னவோ பாரதி கண்ட புதுமை பெண் தன்னிச்சையாக முடிவெடுப்பா என்று நினைத்தேன். அதெல்லாம் இல்லை என்று நிரூபித்து விட்டாயே என்று வேகமாக சொல்ல அவளுக்கும் போனால் என்ன என்ற எண்ணம் வலுப்பெற்றது. அந்த நேரம் அவளின் அலைபேசி அழைத்தது. எடுத்து பார்த்தாள். அழைப்பு அம்மாவிடம் இருந்து வந்து கொண்டிருந்தது. அம்மா என்ற தயக்கத்துடன் எடுத்து பேச அங்கே இருந்து வந்த பதில் அவளை அதிர வைத்தது. உனக்கு கல்யாணம் பண்ணலாமா என்று முடிவு பண்ணியிருக்கிறேன். அவன் பெயர் கௌதம், மலேசியாவில் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவள் போன் இணைப்பை துண்டித்தாள். அவன் பின்னால் பைக்கில் ஏறி அமர்ந்தாள். வாங்க நிரஞ்சன், நாம மகாபலிபுரம் போகலாம் என்று
அவள் சொன்னதும் போன் இணைப்பு சரியாக துண்டிக்கப்படாததால் எதிர்முனையில் அம்மாவுக்கும் கேட்டதை அவள் அறியாள். ஐ லவ் பிரியா, அவளை எனக்கு திருமணம் செய்து தருகிறீர்களா என்ற கௌதமின் வார்த்தைகள் பானுமதியை பல நிமிடங்கள் திகைத்து நிற்க வைத்தது. ஆனாலும் சமாளித்துக் கொண்டு பேச்சை தொடர்ந்தாள். உங்க அப்பாவை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? பரமசிவம் அண்ணா எப்படி இருக்காங்க? அங்கேயும் துணிக்கடை தானா? வேற ஏதாவது தொழில் பண்றீங்களா என்று அவன் பேசியது காதில் விழாதது போல பேச்சை மாற்றினார். ஆண்டி, வாழ்க்கையில் மனித இனம் இருக்கும் வரை அழிவில்லாத ஒரே தொழில் துணிக்கடை நடத்துவதுதான். அதைவிட நல்ல தொழில் என்ன இருக்க முடியும்? மலேசியாவில் உள்ள இதே பிசினஸ் தான். அப்பாவுக்கு இப்போ கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. கொஞ்சம் என்ன, கொஞ்சம் ரொம்பவே மோசமாக இருக்கிறது. அதனால் தான் இப்ப உடனடியாக எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டும் என்று அவசரப்படுத்தினாங்க. அங்கே கொடுத்த சாவிதான் இங்கே வந்து பெண் கேட்டுக்கொண்டு நிற்கிறேன் என்று மீண்டும் தான் ஆரம்பித்த இடத்துக்கே வந்து நின்றான் கௌதம். பேச்சை மாற்றினால் அவன் கல்யாண பேச்சை விட்டு விடுவான் என்று பானுமதி எண்ணியது நடக்கவில்லை. இவன் என்ன இப்படி விடாக்கண்டனாக இருக்கிறானே? அவனுடைய தந்தையை நன்றாக தெரியும். அவனுடைய தாத்தா இங்கே பொள்ளாச்சியில் துணிக்கடை வைத்து நடத்தியவர். 3 தலைமுறை பழக்கம் உண்டு. உழைத்து முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைக்கும் நேர்மையான குடும்பம். விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா முளைக்கும். இவனும் அப்படிதான் நல்லவனாக இருக்கக்கூடும். ஆனாலும் கிடைத்தான் ஒருவன் என்று அவனிடம் மகளை திருமணம் செய்து கொடுக்க மனம் ஒப்பவில்லை. மகளின் சிறுபிள்ளைத்தனமான வாக்குவாதங்கள் மனதில் ஓட அதை வெளிப்படையாக அவனிடம் பகிர்ந்து கொள்ள முடியாமல் திகைத்து அமைதியானார். என்ன ஆண்டி, அப்படி திகைத்து போய் நிக்கிறீங்க? நான் சொன்ன வார்த்தைகளை நம்ப முடியவில்லையா? கௌதம், நீங்க என்ன சொல்றீங்க? நீ என்றே சொல்லலாம் ஆண்டி. நான் உங்களை விட பல வயது சின்னவன் தானே. நீ என்ன சொல்கிறாய்? ஐ லவ் பிரியா என்று சொன்னேன். அவளை எனக்கு திருமணம் செய்து தருவீர்களா என்று கேட்டேன் என்று அழுத்தம் திருத்தமாக மீண்டும் சொன்னான். பிரியாவை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியுமே. தெரியுமா? எப்படி எப்படி சொல்வது? அவள் என்னுடைய ஃப்ரெண்டா? அவள் காலேஜில் நீயும் படித்தாயா? நான் சென்னைக்கு வருவதே இதுதான் முதல் முறை. நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரம் தான் ஆகிறது. நான் படித்தது எல்லாம் மலேசியாவில் தான் ஆண்டி. அவளை எங்கே பார்த்தாய்? நீ சொல்லு கௌதம். ஒரு பெண்ணை காதலிக்க வேண்டும் என்றால் அவளை நேரில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா என்று விட்ட இடத்திலிருந்து பேச்சை தொடர்ந்தார் பானுமதி. நேரில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல ஆண்டி. நீங்க காதல் கோட்டை படம் பார்த்திருக்கிறீர்களா? நான் அஜித் மாதிரி அழகா இருக்கிறேனோ இல்லையோ, அது மாதிரி லவ் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் என்றவன் கண் சிமிட்டி சிரிக்க அவள் மறுப்பாக தலை அசைத்தார். என்ன ஆண்டி, ஒத்துக்கொள்ள மாட்டீர்களா? நான் அழகாதானே இருக்கிறேனா? அதில்ல கௌதம், நான் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நீ நன்றாக தான் இருக்கிறாய். பொதுவாக உடல் அழகை விட சிந்தனையில் நேர்மையும் உழைக்கும் திறனும் சம்பாத்தியமும் தான் அழகை கொடுக்கும் என்று நினைப்பவள் நான். நல்ல சிந்தனைதான். ஆனால் நீங்க மறுப்பாக தலை அசைத்ததற்கு வேறு என்ன காரணம்? அந்த சினிமாவில் கூட அஜித் தேவயானிக்கு ஒரு உதவி செய்வார். ஆனால் அந்த மாதிரி எதுவும் உதவி உங்களுக்கு பிரியா செய்திருக்க வாய்ப்பே இல்லையே. பின்ன ஏன் உங்களுக்கு காதல் வந்தது என்று தான் என் கேள்வி. பிரியா உதவி செய்யவில்லை என்றால் என்ன ஆண்டி? எங்க அப்பாவுக்கு அங்கிள் பெரிய உதவி செய்திருக்கிறார். அந்த உதவி இல்லாவிட்டால் இன்று நாங்க மலேசியாவில் பெரும் பணக்காரர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது. அதனால் வந்த காதல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாங்க செய்த உதவிக்கு பிரதிபலன் என்று 18 ஆண்டுகளுக்கு முன்பே எனக்கு காவல்துறையில் வேலை வாங்கி கொடுத்து விட்டார் உங்க அப்பா. அதற்காக என் பெண்ணை திருமணம் செய்து கொள்வது என்றால் அவசியமில்லை என்று வேகமாக சொல்ல அவன் எழுந்து காதுகளை பிடித்து கொண்டு தோப்பு கர்ணம் போடுவது போல பாவனை செய்தான். சாரி ஆண்டி, நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. பிரதி உபகாரமாக மட்டும் இதை கேட்கவில்லை. அவளின் புகைப்படங்களை நிறைய பார்த்திருக்கிறேன். முகநூலில் பல முறை பேச இருக்கிறேன். அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்பது எல்லாம் எனக்கு அத்துப்படி. அவளின் குழந்தைத்தனமான பிடிவாதமும் ஆணித்தனமான கொள்கைகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் திருமணம் செய்து கொள்ள கேட்கிறேன். அவள் உங்கள் மகள் என்பது ஒரு கூடுதல் தகுதி என்று நீளமாக வாதம் செய்ய அவர் மனம் இன்னும் சமாதானம் அடையவில்லை. கௌதம், தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் அவளை நேரில் சந்தித்து பழகி பார்த்தால் உனக்கு பிடிக்கும் என்று சொல்ல முடியாது. நீங்க அவளை உயர்த்தி பேசியிருந்தால் அதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. ஆனால் அவளின் குணம் இப்படி இருக்குமோ என்று உண்மையை சொல்கிறீர்கள் பார்த்தீர்களா? அதுதான் ஆச்சரியம். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை ஆண்டி. உங்களை மாதிரிதான் உங்கள் மகளும் இருப்பாள். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்ல கௌதம், சாரி, எனக்கே இதை சொல்ல வருத்தமாக தான் இருக்கிறது. அவள் என்ன அளவு பொறுமையாகவோ புத்திசாலித்தனமாகவோ இல்லை. கல்யாணம் என்பது கடையில் ஆடை வாங்கும் சமாச்சாரம் இல்லை கௌதம். நாளைக்கே பிடிக்கவில்லை என்றால் மாற்றிக்கொள்ள முடியும். இது அப்படியல்ல, வாழ்க்கையை தீர்மானிக்கிற விஷயம். அதேதான் ஆண்டி நானும் சொல்றேன். 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்த வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் நானோ
வலிய வந்து கேட்ட பிறகு நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்களே, ஒருவேளை நான் யார், நல்லவனா கெட்டவனா படித்தவனா, என் குணம் நடத்தை எல்லாம் சரியாக இருக்குமா என்ற சந்தேகம் வந்து விட்டதா? இல்லை கௌதம், நீ நல்லவனா கெட்டவனா என்று சந்தேகம் எனக்கு வரவே இல்லை. நீ நல்லவன்தான் என்று நீ யார் என்று தெரிவதற்கு முன்னாலேயே அந்த கதிரவனை விரட்டிய விதத்திலேயே நிரூபணமாகிவிட்டது. சற்று முன்பு நீ சொன்னாயே, தாயை போல பிள்ளை, அந்த வாக்கியம் உனக்கும் பொருந்தும். எனக்கு உங்க அம்மாவையும் அப்பாவையும் தெரியுமே. நான் நல்லவன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு என்று சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. அப்புறம் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? உனக்கு பிரியாவை பிடித்திருக்கு, அவளுக்கு உன்னை பிடிக்க வேண்டாமா? அதை நான் பார்த்து கொள்கிறேன். இல்லை, நீ காதலிக்கிறேன் என்று சொன்னால் அவள் உன்னை மலிவாக நினைக்க கூடும். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, இந்த காதல் சமாச்சாரம் அவளுக்கு சொல்லவே வேண்டாம். அவளுக்கு பதில் நீங்களே முடிவை எடுத்து விடுங்க. அது எப்படி? வயது வந்த பெண்ணுக்கு கல்யாணம் செய்யும் போது அவளுடைய சம்மதம் இல்லாமல்? அவள் வளர்ந்த குழந்தை, இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை என்று நீங்க தானே சொன்னீங்க? ஆமா, ஆனால் சிறு வயதில் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றால், மருந்தினை அவளுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் வலுக்கட்டாயமாக புகட்டுவதில்லையா? அதுபோல் இந்த முடிவை நீங்க வலுக்கட்டாயமாக அவள் மீது திணித்து விடுங்க ஆண்டி. அவளுடைய நன்மைக்காக பார்த்தால் பிறகு உன் வாழ்க்கை எல்லாமே நன்றாக நடக்கும். அவளும் நல்லவள் தான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப என்னதான் செய்ய சொல்கிறாய்? அப்படி கேளுங்க, வெறும் காபி மட்டும் போதாது, எனக்கு உடனடியாக பக்கா ஹோம்லி லஞ்ச் சாப்பிட வேண்டும். நீங்க அரை நாள் லீவு போடுங்க. உங்க பொண்ணு எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்லுங்க. நாங்க எல்லோரும் உங்க வீட்டில் சூப்பர் விருந்து சமைத்து சாப்பிடுகிறோம். நீங்க என்று சொல்லிவிட்டால் அடுத்த 3 தினங்களில் அம்மா அப்பாவை இங்க வரவழைத்து விடுவோம். அப்பாவுக்கே இங்கே உடனே கிளம்பி வர வேண்டும் என்று ஆசை. நான் தான் மருத்துவ ஏற்பாடுகளை செய்துவிட்டு அழைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். சாயங்காலம் உங்க பையன் வந்த உடனே அவன் தேர்வுகள் எப்போது முடியும் என்பதை ஒட்டி உடனே பொள்ளாச்சியில் கல்யாண ஏற்பாடு செய்து விடலாம். 2 வாரங்கள் என்பது மிக அதிகப்படி. கல்யாணம் முடிந்த ஓரிரு நாளிலேயே மலேசியா போகலாம் என்று பிளான் பண்ணலாம் என்று வரிசையாக அடுக்க பிரமிப்புடன் பார்த்தாள் பானுமதி. எவ்வளவு நம்பிக்கையாக பேசுகிறான் இவனை. தன் மகள் சரியாக புரிந்து நல்ல வாழ்க்கை கொடுப்பாளா? ஆண்டி, என்ன அப்படி என்னையே பிரமிப்பாக பாக்குறீங்க? முதலில் பிரியாவுக்கு போனை போடுங்க என்று அவசரப்படுத்தினான். போடுகிறேன். அவள் சினிமாவுக்கு சென்றிருந்தாள். இன்னும் படம் முடிந்திருக்காது. தியேட்டர் சத்தத்தில் போன் அடிக்கும் சப்தத்தில் காதில் விழுமோ விழாதோ, எடுப்பாளோ மாட்டாளோ என்று சந்தேகமாக சொல்லிவிட்டு மகளை அழைத்தார். பிரியா, படம் முடிந்ததும் கிளம்பி உடனே வீட்டுக்கு வந்துவிடு. ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். எல்லாம் நல்ல விஷயம்தான். உன் கல்யாண விஷயம்தான். பையன் பேர் கௌதம், அவன் மலேசியாவில் என்று அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க எதிர் முனையில் போன் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதை அவள் வைப்பதற்கு முன்னால் அவர் காதில் விழுந்த நிரஞ்சன், மகாபலிபுரம் போகலாம், வண்டி எடுங்க என்ற அந்த வாசகம் அவர் தலையில் பெரிய கல்லை தூக்கி போட்டது. அந்த நிமிடம் வரை காதலை சொன்ன உடனே உன்னுடன் மகாபலிபுரம் வரை வேண்டுமா என்று வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த பிரியா போனில் பேசிய அடுத்த வினாடி மகாபலிபுரம் போகலாம், வண்டி எடுங்க என்று கோபத்துடன் சொல்ல வியப்புடன் அவளை பார்த்தான் நிரஞ்சன். நிஜமாதான் சொல்றியா? நிஜமாதான் சொல்றேன், கிளம்புங்க. போனில் யாரு? எங்க அம்மா. அம்மாவா? என்ன சொன்னாங்க என்றபடி பைக்கை உதைத்து கிளப்பினான். உங்களுடன் மகாபலிபுரம் போயிட்டு வர அனுமதி கொடுத்தாங்க. உங்க அம்மாவுக்கு என்ன தெரியாது? நீ மகாபலிபுரம் போகட்டுமா என்று அனுமதி கேட்கவே இல்லையே, பிறகு எப்படி அனுமதி கொடுக்க முடியும் என்று அவன் குழம்பிக் கொண்டிருக்க அவளும் தனக்குள்ளே பெருமினாள். என்னையே கேட்காமல் என் வாழ்க்கையில் திருமணம் போன்ற முக்கிய முடிவை எல்லாம் போகிற போக்கில் எடுப்பாங்களா? நான் இதோ இருக்கும் மகாபலிபுரம் போவதற்கு இவர்களை அனுமதி கேட்க தயங்கிக் கொண்டு இருக்கிறேன். நான் இவர்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கும் போது இவர்கள் என்னை கேட்காமலேயே கல்யாணம் வரை முடிவு செய்வார்களா? உங்க இஷ்டத்துக்கெல்லாம் முடிவு பண்ண நான் தான் கிடைத்தேனா? காவல்துறையில் வேலை செய்வதால் இந்த அம்மாவுக்கு தானே ஐஜி என்ற நினைப்பு போல. உங்களின் முகத்தில் கரியை பூசாவிட்டால் என் பெயரை மாற்றிக் கொள்கிறேன் என்று போகிற போக்கில் புலம்ப அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அம்மாவின் திருமண அறிவிப்பால் பொங்கிய கோபத்தில் பிரியா தனக்குள்ளே புலம்பினாலும் அவளின் குரல் வண்டியின் வேகத்தை மீறி அவன் காதுகளில் விழுந்தது. கை கால்கள் உதறியது. பைக்கின் வேகம் தானாக குறைந்தது. பிரியா, நீ இப்ப என்ன சொன்னாய்? ஒன்றுமில்லை, நான் எனக்குள் புலம்பிக் கொண்டு வந்தேன். இல்ல, யாரோ காவல்துறையில் வேலை செய்யறாங்க என்று சொன்னாயே, யார் அது? யாரோ என்ன யாரோ, எங்க அம்மாதான் என்று சர்வ சாதாரணமாக சொல்ல அவன் மேலும் அதிர்ந்தான். வாட்? என்னவாக இருக்காங்க? சூப்பரண்டன்ட் என்று சொல்ல அவனுக்கு வயிற்றில் அமலம் சுரந்தது. கண்காணிப்பாளர் என்ற அர்த்தத்தில் அவள் சொல்ல எஸ்பி என்ற அர்த்தத்தில் அவன் புரிந்து கொண்டால் பைக்கை ஓரம் கட்டி நிறுத்தினான். உங்க அம்மா யூனிஃபார்ம் போட்டு நான் பார்த்ததே இல்லையே என்று வாய் தானாக உளறி கொட்ட
அவள் இம்முறை வியப்புடன் பார்த்தாள். எங்க அம்மாவை நீங்க பார்த்திருக்கிறீர்களா? என்னிடம் சொல்லவே இல்லையே. அவளை கண்காணிக்க சில நாட்கள் பின்தொடர்ந்த கதையை அவளிடம் இதுவரை சொன்னது இல்லைதான். ஒரு முறை கோவிலில் பார்த்தேன். வீணா காட்டினாள். அப்படியா? அம்மா பெசன் நகர் ஆறுபடை முருகன் கோவிலுக்கு மட்டும்தான் போவாங்க. வீணா அங்க வரமாட்டாளே. இல்ல, வடபழனி கோவில். ஓ, இருக்கும். முருகன் கோவில் என்றால் அம்மாவுக்கு உயிர்தான். ஆனால் கோவிலுக்கு எதற்கு யூனிஃபார்ம் போடணும்? கோவிலுக்கு தேவையில்லை, ஆபீஸுக்கு வேண்டாமா? ஆபீஸுக்கும் தேவையில்லை என்று அவள் சொல்ல அவன் பயம் அதிகரித்தது. ஸ்பெஷல் பிரான்ச்சில் வேலை செய்வாரோ? அதனால் ஜீப் ஏன் இல்லை? ஜீப் இல்லாவிட்டாலும் கார் இருக்காதா? இதற்கு என்ன காரணம் இருக்கும்? சரியாக விசாரிக்காமல் ஆழம் தெரியாமல் காலை விட்டு விட்டோமோ என்று பயம் வந்தது. இப்படி இவளை கழட்டி விட்டு ஜகா வாங்குவது நல்லது என்ற எண்ணம் தோன்றியது. 1000 ரூபாய் இன்று செலவழித்ததற்கு பலன் இருக்காது. பரவாயில்லை. வம்பு வழக்கு கேஸ் என்று அலையாமல் இருந்ததே பெரிய விஷயம்தான். போலீஸ்காரன் வீட்டில் வாலாட்டினால் அழைத்து போய் முட்டிக்கு முட்டி தட்டுவார்களே. அவன் செய்யும் வேலைக்கு இதெல்லாம் சரி வராது. துஷ்டனை கண்டால் தூர விலகுதான் சரி. இப்ப இவளிடம் இருந்து எப்படி கலந்து கொள்வது என்ற யோசனை முழு வீச்சில் மூளைக்கு ஓடியது. என்ன, இங்கே நின்று விட்டீர்கள்? போக வேண்டாமா? இல்லை, இங்கே கந்தன் சாவடி பக்கத்தில் ஒரு விபத்து என்று எனக்கு SMS வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே ஒரு பெரிய சப்தம் கேட்டது. அவன் சொன்னது கண் முன்னால் நடந்திருந்தது. ஒரு பைக் மீடியனில் மோதி தூக்கி எறியப்பட்டிருந்தது. பட்ட பகலில் நடந்த அந்த விபத்து கண்மூடி விழிக்கும் முன் நிகழ்ந்திருந்தது. ஐயோ, விபத்து என்று அதுவரை பேசிக் கொண்டிருந்ததை மறந்துவிட்டு தன்னை மீறிய பதட்டத்துடன் அந்த இடத்திற்கு விரைந்தாள். காயம்பட்ட இடத்தில் தன் துப்பட்டாவையை கிழித்து கட்டு போடுவது முதல் பைக்கை நிமிர்த்தி ஓரத்துக்கு நகர்த்த உதவியது, 108 ஆம்புலன்ஸுக்கு உதவி போன் செய்தது என்று அவள் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த சில நிமிடங்களில் நிரஞ்சன் என்ற நபர் காற்றில் கரைந்து கற்பூரம் ஆகியிருந்தான். ஆண்டி, என்னாச்சு? பிரியா என்ன சொன்னாள்? எதற்கு இவ்வளவு ஷாக் ரியாக்ஷன் காண்பிக்கிறீங்க என்று அவரை பிடித்து உலுக்க அவர் தன்னை சமாளித்துக் கொண்டார் பானுமதி. பிரியா வெளியே மகாபலிபுரம் போக இருக்கிறாளாம். உடனே வீட்டுக்கு வர முடியாது என்று சொன்னாள். அவ்வளவுதானே, மாலை வரட்டும், இரவானாலும் பரவாயில்லை. அதற்குள் நாம் பேச வேண்டியதை பேச முடித்து விடலாம். இல்லை, அவள் அங்கே போவதை நான் அனுமதிக்க முடியாது. உடனே நாமும் அங்கே செல்ல வேண்டும். ஏன் ஆண்டி? அவள் தனியாக அங்கு போகவில்லை. சோ வாட், ஃப்ரெண்டுடன் போவாள். ஃப்ரெண்ட் பெண் இல்லை ஆண்டி. ஃப்ரெண்ட் என்றால் அதில் ஆண் பெண் பேதம் இல்லை. இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கும் மத்திய வகுப்பு பெண்கள் அந்த அளவுக்கு போகவில்லை என்று நினைக்கிறேன். எனக்கு கவலையாக இருக்கு. நீ ஹோட்டலில் இரு. இரவு 7 மணிக்கு மேல் நான் போன் பண்ணி சொன்ன பிறகு வீட்டுக்கு வந்தால் போதும் என்று போகிற போக்கில் சொல்லிவிட்டு அவர் கைப்பையுடன் எழுந்தார். நீங்க மகாபலிபுரம் போக போகிறீர்களா ஆண்டி? ஆமா. அப்ப நீங்க தனியா ஏன் செல்ல வேண்டும்? நானும் வருகிறேன். நான் ரூமில் உட்கார்ந்து என்ன வேலை வெட்டி முறிக்க போகிறேன்? உங்களுக்கு துணை என்று இல்லை. ஒரு சுற்றுலா பயணியாக வருகிறேன். எப்படியும் நான் வந்த கார் சும்மாதானே நிற்க போகிறது. அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இல்ல, உனக்கு வீண் சிரமம் வேண்டாம். இதில் வீண் சிரமம் என்ன இருக்கிறது? உங்களை பார்த்து பேச மட்டும்தான் நான் மலேசியாவில் இருந்து கிளம்பி வந்திருக்கிறேன். என்னை உங்க குடும்பத்தில் ஒரு ஆளாக பாருங்க ஆண்டி. பிரவீனையும் என்னை பிரித்து பார்க்காதீங்க. சரி வா கௌதம், போகலாம். எங்க குடும்பத்தில் இருக்கும் நல்லது கெட்டதுகளில் பங்கேற்க உன்னையும் இணைத்துக் கொள்கிறேன். இதை ஆண்டவன் கட்டளையாகவே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி புன்னகைத்தவர் அலுவலகத்தில் விடுப்பு சொல்லிவிட்டு அவனுடன் காரில் ஏறினார். காரில் வரும்போது மகளை பற்றி பட்டும் படாமலும் விவரம் சொன்னார். அவளுக்கு படிப்பு சுமார்தான். இன்னும் பட்டப்படிப்பை முடிக்கவில்லை. சச்சின் என்ன படித்திருக்கிறார்? படித்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் இல்லை. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் படித்தவர்களும் இல்லை. அதை ஒரு பெரிய சமாச்சாரமாக சொல்ல வேண்டாம் ஆண்டி. இனிமேல் பிரியா பற்றிய கவலையை நீங்கள் என்னிடம் விட்டு விடலாம். எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பையனாகி விட்டதால் பெண் குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் மருமகளை நிச்சயம் மகளாக நடத்துவார்கள். எங்க வீட்டில் அவளுக்கு எந்த குறையும் இருக்காது. பணத்திற்கும் குறைவில்லை, அன்பிற்கும் தடையில்லை. உங்க பெண் எங்க வீட்டில் ராணி மாதிரி இருப்பாள். இத்தனை நாள் எங்கேப்பா இருந்தாய்? இப்படி ஒரே நாளில் என் வாழ்க்கையில் இத்தனை மாற்றங்களை கொண்டு வந்து நம்பிக்கை ஊட்டுகிறாய். எல்லாத்துக்கும் காலம் நேரம் கூடி வர வேண்டும் இல்லையா ஆண்டி? போன வாரம் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். நுரையீரலில் புற்றுநோய் என்று சொல்லிவிட்டார்கள். முற்றிய நிலை. இனி வைத்தியம் பார்க்க முடியாது, பிரயோஜனம் இருக்காது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். இருக்கும் வரை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அவருடைய ஆசை இந்த திருமணம். அதனால்தான் அதை நிறைவேற்ற உடனே சென்னை கிளம்பி வந்தேன் என்று அவன் சொல்ல அது பானுமதியின் காதுகளில் ஏறவில்லை.
டிரைவர் வண்டியை ஓரமாக நிறுத்து, அங்க என்ன கூட்டம்? ஏதோ சாலை விபத்து போலமா. பரவாயில்ல நிறுத்து, யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் செய்யலாம் என்ற அக்கறையுடன் சொன்ன பானுமதியை மரியாதையுடன் பார்த்தான் கௌதம். அவர் என்ன விஷயமாக கிளம்பி வந்தார்? கிளம்பும் போது அவருக்கு இருந்த பதட்டம் என்ன? இப்போது சாலையில் முகமறியாத யாருக்காகவோ உதவி செய்ய வண்டியை நிறுத்த சொல்வது என்ன? ஆன்டி, போலீஸ் வந்து உதவி பண்ண மாட்டாங்களா? வருவாங்க, ஆனால் அரசாங்கம் மட்டுமே உதவ வேண்டும் என்று எல்லோரும் காத்திருந்தால் எப்படி? விபத்தில் சமயத்தில் கோல்டன் ஹவர் என்று சொல்லும் அந்த நேரம் தவறி போய்விடக் கூடாது இல்லையா? அதற்காக ஒவ்வொருவருமே உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னபடி வண்டியில் இருந்து இறங்கியவர் அந்த சாலை ஓரத்தில் நின்று போனில் பேசிக் கொண்டிருந்த பிரியாவை கண்டதும் பதட்டத்துடன் அருகே ஓடி வந்தார். பிரியா, நீயா என்று அவசரமாக கேட்க அவளும் அம்மாவை கண்டு ஒரு நிமிடம் திகைத்தாள். அம்மா, நீங்களா? நீ வந்த வண்டியா விபத்துக்குள்ளானது? உனக்கு ஒன்றும் அடி இல்லையே? இல்லம்மா, எனக்கு ஒன்றும் அடி இல்லை. விபத்தும் நான் வந்த வண்டிக்கு இல்லை. நீங்க எங்க? இங்க உன்னை பார்க்கத்தான் வந்தேன் என்று சொன்னதுமே அவர் சில நிமிடங்களில் முன்பு திருமணம் பற்றி பேசியது நினைவில் வந்து கோபம் பொங்கியது. ஏன் இப்பவே நடு ரோட்டில் இந்த நிமிஷமே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? எங்க மாப்பிள்ளை என்று ஆத்திரத்துடன் கேட்ட வினாடி கண்களில் அவன் பட்டான். சிவப்பு நிற டிஷர்ட், கருப்பு நிற ஜீன்ஸ், கண்களில் இருந்த குளிர் கண்ணாடியை கழட்டி சட்டையில் சொருகியபடி நிதானமாக நடையுடன் வந்தான் அவன். இவனா மாப்பிள்ளை? இவனை ஏற்கனவே பார்த்திருக்கிறாளா? இல்லை, நடிகன் VK சாயலில் இருப்பதால் அப்படி தோன்றுகிறதா? நம்ம குடும்ப விஷயம் வீட்டில் போய் 4 சுவருக்குள் பேசிக் கொள்ளலாம். சாலையில் பேச வேண்டியதை மட்டும் பேசலாம். யாருக்கு அடிபட்டிருக்கு என்று பொறுப்பான குடிமகளாய் பாதையோரம் படுத்திருந்த பெண்ணுக்கு அருகில் சென்றார் பானுமதி. அருகில் சென்று அவளை பார்வையிட்டவர் திருப்தியுடன் திரும்பினார். பரவாயில்லையே, NSSல் படித்தது எல்லாம் சேர்ந்து பக்காவாக முதலுதவி செய்திருக்கிறாயே, குட் என்று மகளை பாராட்டவும் தவறவில்லை. ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி விட்டாயா பிரியா? எவ்வளவு நேரத்தில் வருமாம்? சொல்லியாச்சு, வந்து கொண்டே இருக்கு. அதோ வந்து விட்டதே. நீங்க உங்க வேலையை பார்க்க போகலாம். நல்லது, என் வேலை நீ இல்லாமல் நடக்காது. அந்த பெண்ணின் பொருட்களை எல்லாம் ஆம்புலன்ஸில் ஏற்றிவிட்டு நீயும் வா, நான் கிளம்பலாம். எனக்கு நம் வீட்டுக்கு வர வழி தெரியும். கண்டவங்க கூட காரில் வர வேண்டிய அவசியம் எனக்கில்லை என்று அம்மாவிடம் பதில் சொன்னாலும் கண்கள் மீண்டும் மீண்டும் அவனையே வட்டமிட்டது. ஐ அக்ரி ஆன்டி. எனக்கு கூட அறிமுகம் இல்லாத பெண்ணுடன் ஒரே காரில் போவது பிடிக்கவில்லை. உங்களை அழைத்து வந்து நடுசாலை இறக்கிவிட்ட பாவம் எனக்கு வேண்டாம். நீங்க 2 பேரும் காரில் போங்க. நான் இந்த பெண்ணின் ஸ்கூட்டியை ஹாஸ்பிட்டலில் விட்டுவிட்டு அவங்க வீட்டில் இருந்து உறவினர்கள் வந்த உடனே திரும்பி வந்து விடுகிறேன், பை என்று சொல்லிவிட்டு சாய்ந்து கிடந்த ஸ்கூட்டியை எடுத்து கிளம்பி சென்றவனை தாயும் மகளும் பார்த்து கொண்டு நின்றனர். திருமணம் செய்து கொள்ள போகும் பெண்ணுடன் காரில் செல்ல கிடைத்த வாய்ப்பை மறுத்துவிட்டு விபத்தில் சிக்கிய பெண்ணுக்கு துணையாக அவளின் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு செல்கிறேன் என்று சொன்ன கௌதமின் மனநிலை பானுமதிக்கு பெருமையாக இருந்தது. அவனுக்கு தான் பிரியாவை கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே எடுத்த முடிவு அது மேலும் உறுதியை செய்தது. அறிமுகம் இல்லாத பெண்ணுடன் நானும் செல்ல விரும்பவில்லை என்ற கௌதமின் வார்த்தைகள் பிரியாவை சூடேற்றி கொதிக்க வைத்தது. சரியான திமிர் பிடித்தவன். இவனையா மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்து இருக்கிறீர்கள் அம்மா? இவனுக்கு நல்ல பாடம் கற்பிக்காவிட்டால் பிறகு அவள் என்ன பாரதி கண்ட புதுமை பெண்? பின்னங்கால் பிடரியில் படும் அளவு உன்னை ஓட விடுகிறேன் பார் என்று தனக்குள் சவால் விட்டு கொண்டாள். கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்த பிற்பகல் 2 மணி நேரம் அளவில் வீட்டுக்கு வந்ததில் இருந்தே தாய்க்கும் மகளுக்கும் இடையே வாக்குவாதம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. 3 மணி நேரம் ஆன பிறகும் அது முடிவுக்கு வரவில்லை. அம்மா, இப்ப என்னால் கல்யாணம் பண்ணி கொள்ள முடியாது. இதை உங்களுக்கு எத்தனை தடவை சொல்வது? எப்ப கல்யாணம் பண்ணி கொள்வது என்பதை நான் தான் முடிவு பண்ண வேண்டும். வயது வந்த பெண்ணை இன்னும் எத்தனை காலம் வீட்டில் வைத்துக் கொள்வது? உன்னை வீட்டில் வைத்திருந்தால் எனக்கு அடி வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு இருப்பது போல அவஸ்தையாக இருக்கு. நீ எப்ப எந்த நேரத்தில் என்ன குண்டை போடுவாய் என்று காத்திருக்க என்னால் முடியாது. இன்று கூட மகாபலிபுரம் போனாயே, யாருடன் போனாய்? எதற்காக பாதவழியில் நிற்கிறாய்? ஒன்றுமே புரியவில்லை. எனக்கு பைத்தியமே பிடிக்கும் போல் இருக்கு. அதுவரை கேள்விக்கு கேள்வி, ஏடாகுடமாக பதிலோ அல்லது எதிர்கேள்வியை கேட்டு சமாளித்த பிரியாவிற்கு அம்மாவின் அந்த கடைசி கேள்வி அதிர்ச்சி அலைகளை உருவாக்கி மௌனமாக்கியது. அம்மாவின் கேள்வி சரிதான். அவன் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போனான்? விபத்து நடந்த இடத்தில் அந்த பெண்ணுக்கு முதல் உதவி செய்து முடித்த சில நிமிடங்களில் அவன் காணாமல் போய்விட்டான். அதையும் தாண்டி இன்றே காதலை சொன்னதும் அது மட்டுமல்லாமல் 50 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கும் மகாபலிபுரத்திற்கு அவனுடன் தனியாக கிளம்பியதும் அபத்தத்தின் உச்சம் அல்லவா?
அதுதான் தொலைகிறது என்றால் பாதி வழியில் அவன் எங்கே போய் தொலைந்தான்? அம்மா, இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? நீ எதற்காக மகாபலிபுரம் போக முடிவு பண்ணினாய்? எனக்கு பிடிக்காததை நீங்க செய்ய முயற்சி செய்தீங்க, அதனால் உங்களுக்கு பிடிக்காததை நான் செய்தேன். அடிப்பாவி, அதுக்காக எந்த அளவுக்கு இறங்க துணியலாமா? வயசு பொண்ணு ஒரு ஆளுடன் தனியாக போகலாமா? என்னுடன் தனியாக ஒரு ஆள் வர வேண்டும் என்றால் அவன் தான் பயப்பட வேண்டும். நான் எதற்காக பயப்பட வேண்டும்? அதுவும் சரிதான். அவன் எங்கே? அவனுக்கு நான் பாதி வழியில் விபத்து நடந்த இடத்தில் இறங்கியது பிடிக்கவில்லை. கோபித்துக் கொண்டு கிளம்பி விட்டான். நானும் போடா என்று விட்டு விட்டேன் என்று அவள் அலட்சியமாக சொன்ன விதத்தில் பானுமதியும் நம்பிவிட்டார். ரொம்ப நல்லது, விட்டது சனி. நீ நான் சொல்லும் பையனை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக மலேசியாவுக்கு கிளம்பு. எனக்கு திருமணம் செய்து வைங்க என்று நான் உங்களை கேட்டேன் பாருங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வை என்று பொண்ணு வாய்விட்டு கேட்கும் வரை வீட்டில் வைத்திருந்தால் அது பெற்ற தாய்க்கு அழகா? நான் வெளிநாடு போக மாட்டேன், அது உன் சாமர்த்தியம். நான் நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவனுடன் மலேசியா போவதோ அவனை இங்கு அழைத்து வருவதோ உன் சமர்த்து. நான் தலையிடவில்லை. எங்கிருந்து பறந்து வந்தான்? வந்த அரை நாளில் உங்களின் மனதை மயக்கி திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்து விட்டான். அவன் என்ன மாயாவியா? அவன் என்னை அரை நாள் பேச்சில் திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தான் என்று நான் சொன்னேனா? உனக்கு விளக்கம் சொல்ல எனக்கு பொறுமை இல்லை. அவன் நல்ல பையன் என்று நான் நினைக்கிறேன். அவனுடைய தகுதி, தொழில், குடும்பம் பற்றி ஏதாவது தெரிய வேண்டும் என்றால் அவன் 3 மணிக்கு இங்கே வருவான். அவனிடம் பேசி தெரிந்து கொள்ளலாம். வேண்டாம் என்றால் பேச தேவையில்லை, உன் இஷ்டம். ஆனால் இவன் தான் மாப்பிள்ளை. நான் முடிவு பண்ணிவிட்டேன். பிரவீன் தேர்வு முடிந்த பிறகு அடுத்து வரும் முகூர்த்தத்தில் பொள்ளாச்சியில் உன் திருமணம் நடக்கும். இதுதான் என் முடிவு என்று முடித்துவிட்டு நகர்ந்தார் பானுமதி. அம்மா என்ற உற்சாக அழைப்புடன் உள்ளே வந்தான் பிரவீன். வாப்பா, இன்று செய்முறை தேர்வு எப்படி இருந்தது? நல்லா பண்ணினாயா? அதெல்லாம் சூப்பரா பண்ணினேன், கவலைப்படாதீங்க. என்னை ஸ்கூலில் இருந்து அழைத்து வர ஒரு அங்கிள் வந்தாரே, அவருடன் பேசிக்கொண்டு வந்தது ரொம்ப ஜாலியா இருக்குமா? யாருமா அவர் என்று சற்றே தாழ்ந்த குரலில் விசாரித்தான் பிரவீன். அவர் சொல்லவில்லையா? அவர் பெயர் ஊரெல்லாம் சொன்னார். ஆனால் நமக்கும் அவருக்கும் என்ன உறவு என்று சொல்லவில்லை. உனக்கு என்னை பிடிச்சிருக்கா என்று கேட்டார். நீ என்ன சொன்னாய்? பிடித்திருந்தது, ஆனால் அதை அவரிடம் சொல்லவில்லை. அவர் யார் எதற்காக கேட்கிறார் என்பதை தெரிந்து கொண்டுதான் சொல்ல வேண்டும் என்று அமைதியாக சின்ன சிரிப்புடன் பேச்சை மாற்றிவிட்டேன் என்று பெரிய மனித தோரணையுடன் சொன்னதை கேட்டுக்கொண்டு இருந்த பிரியாவுக்குள் உள்ளுக்குள் நெருப்பு கனன்றது. இவன் என்ன லூசா? கல்யாணம் பண்ணிக்கொள்ளும் உத்தேசத்துடன் வந்திருந்தால் திருமணம் செய்து கொள்ள போகும் பெண்ணை முதலில் பார்த்து அவளுக்கு தன் விருப்பம் இருக்கிறதா என்பதை அறிந்து கொண்டு அதன் பிறகு அவளின் பெற்றோர்களை சந்திக்க வேண்டும். இவன் என்னடா என்றால் முதலில் அம்மாவின் சம்மதம், பிறகு தம்பியின் விசாரணை செய்துவிட்டு கடைசியாக கல்யாணம் செய்து கொள்ளும் பெண்ணிடம் வருவானா? நான் முடியாது என்று சொன்னால் என்ன செய்வான்? முட்டாள். அவர் நமக்கு தூரத்து சொந்தம். இப்போது நம் பிரியாவை திருமணம் செய்து கொள்ளவா என்று கேட்க வந்திருக்கிறார். வா, நிஜமாகவா? பிரியாவுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா? சம்மதம் சொல்லிவிட்டீர்களா? இன்னும் இல்லை. என்னமா ஆச்சு உங்களுக்கு? காலையிலேயே நான் என்ன சொன்னேன்? இன்று உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்று ஆரிடம் சொல்லி அனுப்பினேனே, அது பலித்ததா இல்லையா? இப்படி ஒரு மாப்பிள்ளை வலிய வந்து கேட்ட பிறகும் இன்னும் நீங்க சம்மதம் சொல்லாமல் இழுத்தடிப்பது ஏன் என்றுதான் புரியவில்லை. பிரியாவும் அவரும் தனியாக பேசிய பிறகு அவள்தானே முடிவு செய்ய வேண்டும். அவளா? அவள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் என்று கவலையுடன் விசாரிக்கும் போதே உள்ளிருந்து பிரியா வந்தாள். நான் வேண்டாம் என்று சொன்னால் அவ்வளவுதான். மூட்டை முடிச்சை கட்டி கொண்டு அந்த ஆள் மலேசியா கிளம்ப வேண்டும். ஹலோ அங்கிள், வெல்கம். இதுதான் எங்கள் வீடு, வாங்க வாங்க என்று அவசரமாக 2 எட்டுக்கள் முன்னால் சென்று அவன் கைப்பற்றி வரவேற்க பிரியாவுக்குள் எரிமலை குமுறியது. அவன் என்னை நக்கல் அடிக்கிறான், 3ஆம் ஆள் உடன் பிறந்த சகோதரியை கிண்டல் செய்கிறான் என்பது கூட புரியாமல் அவனுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுக்குது பாரு லூசு. இதையெல்லாம் கூட பிறந்த தம்பி என்று எப்படி சொல்வது? தேங்க்ஸ் பிரவீன். ஸ்கூலில் இருந்து வந்த உடனே முகம் கழுவி உடைமாற்றி இருப்பா என்று நினைத்தேன். இன்னும் கிளம்பவில்லையா? என்ன விஷயம் அங்கிள்? வெளியே போகிறோமா? 4 பேரும் டின்னர் வெளியே சாப்பிடலாம். அந்த சமயத்தில் வந்த வேலையும் பேசி முடித்து விடலாம் என்று நினைத்தேன் என்று அவன் சொல்ல பிரவீன் பார்வை அவசரமாக தாயிடம் சென்றது. அவரின் சமிக்ஞையை புரிந்து கொண்டு தனது மறுப்பை நாசுக்காக தெரிவித்தான். நீங்க 2 பேரும் போய் வரலாமே அங்கிள். எனக்கு நாளை மறுநாள் வேதியியல் செய்முறை இருக்கு. உனக்கு வேலை இருந்தால் அதை மட்டும் சொல்லு. மற்றவர்களுக்கு முடிவு நீ எடுக்க தேவையில்லை. உனக்கு மட்டும் வேலை இருக்கு. நாங்க எல்லோரும் வேலை இல்லாமல் சும்மா வீட்டில் உட்கார்ந்திருக்கிறோமா? எனக்கும் தான் வேலை இருக்கு. என்னாலும் வெளியே வர முடியாது என்று அவள் அவசரமாக சொல்ல அந்த மறுப்பை கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து பிரவீனிடம் பேசினான் கௌதம். ஹே பிரவீன், நீ புத்திசாலி என்று நினைத்தேன். ஆனால்
செய்முறை தேர்வுக்கு 2 நாள் விழுந்து விழுந்து படிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது. இந்த எக்ஸாம் டென்ஷன் குறைப்பதற்காக தான் வெளியே போய் வரலாம் என்று சொல்கிறேன். புரிந்ததா? எல்லோருமே போகலாம். எனக்கு எந்த எக்ஸாம் டென்ஷனும் இல்லை அங்கிள், அதனால் நான் வரவில்லை. பிரவீன், சாப்பிடுவதற்கு வயிறு இருந்தால் போதும், எந்த டென்ஷனும் தேவையில்லை. அதனால் நீயும் வா, போகலாம். தான் வர வேண்டும் என்று அவனாகவே முடிவெடுத்துவிட்டு துணைக்கு ஆள் சேர்க்கும் கௌதமின் செயல்பாடு அவளுக்கு கோபத்தை மூட்டியது. அவன் மூக்கை உடைத்தாக வேண்டும் என்று அளவில்லாத ஆர்வம் பொங்கியது. நான் முன்பின் தெரியாதவருடன் தனியாக வெளியே செல்ல மாட்டேன் என்று அழுத்தமாக சொல்ல அவன் திரும்பி அவளை கண்களுக்குள் ஊடுருவினான். அப்படியா? நம்ப முடியவில்லையே என்று நிதானமான குரலில் கேலியாக கேட்க, அவள்தான் அன்றைய காலை நடந்த சம்பவம் மனதை உறுத்த பார்வையை திருப்பிக் கொள்ள வேண்டியதானது. நான் வரவில்லை என்று சொன்னால் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு உன்னுடன் தனியாக பேச வேண்டும். அது எங்கே என்றாலும் எனக்கு சம்மதம்தான். உங்க அம்மாவுக்கும் தம்பிக்கும் ஹோட்டல் பாரடைஸில் இரவு உணவு ஏற்பாடு பண்ணி அனுப்பி விடுவேன். எனக்கு நீதான் சமைத்து போட வேண்டும். அதுவும் சும்மா ஏனாதானோ என்று சமைக்க முடியாது. நான் நன்றாக சாப்பிடுவேன். சுவையாக விதவிதமாக உணவு வகைகள் வேண்டும். எனக்கு உன் கையால் சாப்பிட ஆட்சேபனை இல்லை. உன்னை நான் கல்யாணம் செய்து கொள்ளலாமா என்று முடிவு பண்ணுவதற்கு உன் சமையல் திறமையும் ஒரு காரணமா என்று பரிசோதித்து தெரிந்து கொள்ளலாமே. எனக்கு இரண்டுமே சம்மதம்தான் என்று அசட்டையாக செய்ய அவளுக்கு கோபம் பொங்கியது. வாட்? நான் உனக்கு சமைத்து போட வேண்டுமா? உன் இஷ்டம். சமைக்க வேண்டுமா, வெளியில் சென்று சாப்பிடலாமா என்று முடிவு பண்ண வேண்டியது நீதான். வெளியே கிளம்புவதாக இருந்தால் 6 மணிக்கு தயாராக இரு. இல்லை என்றால் இப்போதே சமைக்க ஆரம்பி. தேர்வு உன்னுடையது என்று சர்வ அலட்சியமாக சொல்ல அவனை பிரமிப்புடன் பார்த்தான் பிரவீன். தன்னுடன் பேசும் பொழுது எவ்வளவு கனிவாக அக்கறையுடன் பேசுகிறார். அக்காவிடம் இவ்வளவு கடுமையாக பேசுகிறாரே ஏன்? நான் உனக்கு சமைக்க வேண்டுமா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என் வீட்டுக்கு வந்து என்னையே சமைக்க சொல்லி அதிகாரம் செய்வாய்? பிரியா, உன்னை விட வயதில் மூத்தவர்களை வீட்டுக்கு வந்த விருந்தாளியை, அதுவும் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்பும் ஒரு ஆண்மகனை இப்படிதான் மரியாதை இல்லாமல் பேசுவாயா? இதுதான் நீ கற்றுக்கொண்ட பண்பாடா? முதலில் அவரிடம் சாரி சொல்லு. அம்மா, அவர் என்ன சொன்னார் என்பதை அம்மாவை முறைத்துவிட்டு வேறு வழியின்றி அவனிடம் சாரி சொன்னாள். சமைப்பது அவளுக்கு பிடிக்கும் என்றாலும் இந்த மாதிரி மிரட்டுபவனுக்கு தான் சமைத்து போடுவதா என்ற அகங்காரம் தலைக்கு ஏற ஹோட்டலுக்கே கிளம்பி சென்றாள். அங்கே தனியாக பேசலாம் என்று தோட்டத்துக்கு அழைத்து சென்றவன் எதுவும் பேசுவதற்கு முன்பாக முந்திக் கொண்டு, எனக்கு உங்களை பிடிக்கவில்லை, கல்யாணம் செய்து கொள்ள முடியாது என்று சொன்னாள் பிரியா. ஆனால் அவளின் அந்த அறிவிப்பில் கொஞ்சமும் அசராமல் சிரித்த முகத்துடன் பதில் சொன்னான். எனக்கும் உன்னை திருமணம் செய்து கொள்ள துளியும் இஷ்டமில்லை. என் அப்பாவின் வற்புறுத்தலால் இங்கே வந்தேன். அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். சில நாட்கள் என்னுடன் நீ இருந்தால் அவரின் வாழ்வில் ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்து விட்டால் அதன் பிறகு உனக்கு நீ கேட்கும் பணமும் விவாகரத்தும் தருகிறேன். என்ன சொல்கிறாய் என்று கேட்ட கேள்வியில் அவள் தான் அசந்து நின்றாக வேண்டிய நிலை வந்தது. உங்க அம்மாவிடம் சொல்ல வேண்டியதுதானே? உயிருக்கு உயிரான அம்மாவிடமே கடந்த 3 வாரங்களாக பேசவில்லை. 2 நாட்கள் உண்ணாவிரதம் கூட இருந்து பார்த்தேன். யாரும் அசைவில்லை. பதிலுக்கு எங்க அம்மா தானும் உண்ணாவிரதம் இருக்க போவதாக அறிவித்து விட்டார். சரியான விடாக்கண்டன் கொடாக்கண்டன் கதை போல் இருக்கே. அவர்களின் முதுமை காரணமாக அவர்களின் உடல்நிலை சீக்கிரம் பாதிப்படைந்து விட்டது. ஏற்கனவே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. இதில் அம்மாவும் சேர்ந்து கொள்வதா என்று நான் தான் பணிந்தேன். அதனால் தான் சென்னை கிளம்பி வந்தேன். உன் முன்னால் நிற்கிறேன். உங்களின் சூழ்நிலை புரியுது. ஆனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டமில்லை. கம்பீரமாக வெளியே 6 அடி உயரத்தில் நிமிர்ந்த நடையுடன் ஸ்டைலாக நடந்து வருபவனின் மனதுக்குள்ளும் இத்தனை போராட்டங்களா? பிரச்சனைகள் இல்லாதவர் என்று யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்பது புரிந்தது. மரணப்படுக்கையில் இருக்கும் அப்பாவுக்காக திருமணம் செய்துவிட்டு சில நாட்களுக்கு பிறகு என்னை விவாகரத்து செய்து கலட்டிவிட திட்டமிட்டிருக்கீங்களே. வேண்டுமென்றால் வைத்துக் கொள்வதும் வேண்டாம் என்றால் தூக்கி எறியவும் நான் என்ன பொம்மையா? உயிருள்ள பெண் இல்லையா? இது எங்க அம்மாவுக்கு தெரியுமா? உன்னிடம் சொன்னதை உங்க அம்மாவிடம் இதுவரை சொல்லவில்லை. இப்போ தேவை என்றால் சொல்வதற்கும் தயக்கமில்லை. நான் என் வரையில் செய்யும் எதையும் சீரியஸாக தான் செய்வேன். உன் மீது எனக்கு இதுவரை பெரிதாக அபிப்பிராயம் இல்லை. ஆனால் உருவாக்கி கொள்வதும் எனக்கு சிரமம் இல்லை. இந்த கல்யாணம் பொம்மை கல்யாணம் ஆவதும் உண்மை கல்யாணம் ஆவதும் உன் கையில் தான் இருக்கு. என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு எப்படி தேர்ந்தெடுத்தீர்கள்? இது என் முடிவல்ல, என் அப்பாவின் முடிவு என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். என்னை பார்த்ததே இராத சமயத்தில் உங்கள் பெற்றோர் அந்த முடிவை எடுக்க காரணம் நன்றி உணர்வு. 40 வருடங்களுக்கு முந்தைய கதை அது.
என் தாத்தா மலேசியாவுக்கு முதன்முறை தொழில்முறை பயணம் மேற்கொள்ள ஆனைமலை எஸ்டேட்டில் பல ஏக்கர் நிலத்தை விற்று 3 லட்சம் ரூபாய் பணத்துடன் மலேசியா செல்வதற்காக பாஸ்போர்ட் விசா போன்ற ஆவணங்களும் கொண்ட ஒரு சூட்கேஸை கோவையில் இருந்து சென்னை வரும்பொழுது ரயிலில் தவற விட்டுவிட்டார். அவ்வளவு முக்கியமான சூட்கேஸை எப்படி அஜாக்கிரதையாக கையாண்டார்? வெயிட், அவர் தவறு விடவில்லை. அருகே பிரயாணம் செய்த நபர் மாம்பழத்தில் இறங்கும் பொழுது அவர் பெட்டி என்று நினைத்து மாற்றி எடுத்து சென்று விட்டார். ஓ, ஆனால் எடுத்து சென்றவர் மிக நல்லவர். அவரும் தொழில்முறை பயணமாக சென்னை வந்தவர். பெட்டி மாறியது தெரிந்ததுமே கோவையில் உள்ள காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்லி ஆனைமலை எஸ்டேட்டில் இருக்கும் முகவரிக்கு பேசி காவல்துறை மூலமாக என் தாத்தாவுக்கு உரிய நேரத்தில் அவரது பொருளை பத்திரமாக சேர்த்து விட்டார். அந்த வேலையை செய்தது உன் தாத்தா, உன் அம்மாவின் அப்பா என்று முடிக்க அவள் முகத்தில் குழப்பம் வந்தது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயத்திற்கு நன்றி கடன் செலுத்த இவ்வளவு நாட்கள் காத்திருந்தது ஏன்? பண உதவியை ஏற்றுக்கொள்ள உங்கள் வீட்டில் எப்போதுமே தயாராக இல்லை. பணம் அல்லாத உதவி செய்ய வேண்டும் என்று காத்திருந்தார்கள். சந்தர்ப்பம் கிடைத்த போது அப்பா ஒரு உதவி செய்து விட்டார். என்ன உதவி? அது எதற்கு இப்போ? வேண்டாமே. எங்கள் குடும்பத்தில் யாருக்கு என்ன உதவி செய்தீர்கள் என்று தெரிந்து கொண்டால் தானே சரியான சந்தர்ப்பத்தில் உங்களை மாதிரி நானும் நன்றி கடன் செலுத்த முடியும் என்று அவள் வேகமாக கேட்க அவன் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அவனது கணக்கீடு என்றுமே பொய்ப்பதில்லை. இவள் நல்லவள்தான், அதில் பெருமையாக சொல்லிக் கொள்ள எதுவும் இல்லை. உங்க அம்மாவும் அப்பாவும் காதல் திருமணம் செய்து கொள்ள 2 பக்க வீட்டிலும் எதிர்ப்பு இருந்தது. அந்த சமயத்தில் பதிவு திருமணம் செய்து கொள்ளவும் ஆரம்ப கால கட்டத்தில் உங்க அப்பாவுக்கு வேலைக்கான உத்தரவு வரும் வரை குடும்பத்தை நிர்வகிக்கவும் உதவி செய்திருக்கிறார்கள். இன்று திடீரென்று வானத்தில் இருந்து குதித்தது போல நன்றி உணர்வின் சிகரமாக பேசுவது கொஞ்சம் கூட ஏற்பது போல இல்லை. அங்கில் கோவை குண்டுவெடிப்பு விபத்தில் இறந்த பிறகு உங்க குடும்பத்திற்கு பண உதவி செய்யவும் உங்க அம்மாவை உங்க அப்பாவின் பெற்றோர்களுடன் சேர்த்து வைக்கவும் அப்பா முயன்றார். ஆனால் ஆண்டி அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அப்போ ஆண்டி கொஞ்சம் கடுமையாக பேசிவிட்டாங்க. அதில் அப்பாவுக்கு சின்ன மனஸ்தாபம். என் தாத்தாவுக்கு உங்க தாத்தா செய்த உதவிக்கு சரியான நன்றி கடன் செலுத்தவில்லை என்பது என் அப்பாவின் நினைப்பு. இனி நீதான் உன் விருப்பத்தை சொல்ல வேண்டும். நான் என் பதிலை ஏற்கனவே சொல்லிவிட்டேன் என்று அலட்சியமாக சொல்ல அவன் இருக்கையில் இருந்து எழுந்தான். அவள் அருகில் வந்து குனிந்தான். போதிய விவரங்கள் இல்லாமல் அவசர குடுக்கைத்தனமாக நீ உளறியதை நான் பதில் என்று ஏற்கவில்லை. இப்ப சொல்லு, என்ன சொல்லணும் என்று மெல்லிய குரலில் பயத்துடன் அவள் முறையீதை பார்த்த வினாடி அவன் முகம் மாறினான். வழக்கமான புன்முறுவல் அவன் இதழ்களில் வந்து அமர்ந்தது. அவளின் கன்னத்தை மெல்ல தட்டினான். பின் விரல் நுனியை தன் இதழில் வைத்து முத்தம் ஒன்றை பறக்க விட்டான். பின் தன் இருக்கையில் வந்து மீண்டும் அமர்ந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள சம்மதம் என்று சொல்லிவிடு என்று புன்னகையுடன் கண்களை சிமிட்டி சொல்ல அவள் முகம் கோபத்தில் சிவந்தது. முடியாதென்றால் உன்னை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று கட்டாய திருமணம் செய்ய வேண்டியதுதான் என்று அதே புன்னகையுடன் சொல்ல அவள் விக்கித்து போய் நின்றாள். இப்ப உனக்கு என்ன தெரியணும் பிரியா என்று தாய் கேட்க, எதற்காக அவனுடன் மரியாதையாக பேச வேண்டும் என்று உனக்கு படித்து படித்து சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அது உன் காதில் ஏறவே மாட்டேங்குது. இன்னொரு முறை அவன் என்று சொல் நாக்கை இழுத்து வைத்து சூடு போடுகிறேன். இப்ப அவருக்கு மரியாதை கொடுப்பதுதான் உலகமாக முக்கியமான விஷயமா? அதுவும் முக்கியமான விஷயம்தான். நான் இன்னும் படிப்பையே முடிக்காத போது எதற்காக இந்த அவசர திருமணம்? கௌதம் 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 இத்தனை நாள் எங்கே இருந்தான் என்று அவனை பார்த்த உடனே இந்த ஆட்டம் போடுறீங்க? அடி பாவி, நான் ஆட்டம் போடுகிறேனா? இப்படியெல்லாம் பேசினால் நீ சரிப்பட மாட்டாய். இங்கே பார், நான் உனக்கு கல்யாணம் உடனே செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டேன். கௌதமுக்கு என்ன குறைச்சல்? கௌதம் வேண்டாம் என்றால் நீ வேறு யாரை திருமணம் செய்து கொள்ள போகிறாய்? அந்த நிரஞ்சனையா? நிரஞ்சன்? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பெரிய சிதம்பர ரகசியம். கழுதை கெட்டால் குட்டி சுவர். அவன்தான் 3 மாதமாக உன்னையே சுற்றி சுற்றி வருகிறானே. இதை கூட கண்டுபிடிக்க முடியாத முட்டாளா நான்? எல்லாம் இந்த பிரவீன் செய்த வேலை. அவனை நீ மடக்குவது இருக்கட்டும், நீ இவனை பற்றி சொல். அவரை உங்களுக்கு தெரியுமா? அவர் கண்ட கழிசடைகளுக்கெல்லாம் அவர் என்ற மரியாதை வருகிறது. கௌதமுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் கசக்கிறதா? அம்மா, உபதேசம் எனக்கு மட்டுமா, உங்களுக்கு இல்லையா? எதற்கு தேவையில்லாமல் நிரஞ்சனை கழிசடை என்று திட்டுகிறீங்க? அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? என் மீது அவர் உயிரையே வைத்திருக்கிறார் தெரியுமா? அவர் பற்றி உனக்கு தெரிந்ததை விட எனக்கு அதிகம் தெரியும். நான் சில கேள்விகள் கேட்கிறேன், பதில் சொல்கிறாயா? இப்ப எதுக்கு இந்த இன்டர்வியூ? நான் தேர்ந்தெடுக்கும் மாப்பிள்ளைக்கும் நீ தேர்ந்தெடுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒப்பீடு செய்யதான் இந்த கேள்வி பதில் நேரம்.
வெறும் பணத்தை வைத்து ஒரு ஆளை எடை போட முடியாதம்மா. நிச்சயமாக நானும் பணத்தை மட்டுமே அளவுகோலாக வைக்கப் போவதில்லை. ஆனால் அந்த அளவுகோலிலும் கௌதம் எங்கேயோ உயரத்தில் இருக்கிறான். அவனை எனக்கு பிடிக்கவில்லை. காரணம் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இதை மனதில் உணரதான் முடியும். உணர்ந்ததை தான் வார்த்தைகளில் சொல்லேன். அவனை ஏன் உனக்கு பிடிக்கவில்லை? அவன் ஒரு திமிர் பிடித்தவன். சரி, போகட்டும். நிரஞ்சன் என்ன வேலை செய்கிறான்? சத்யம் தியேட்டரில் பார்க்கிங் சூப்பர்வைசர் என்று சொல்லும் போதே அவளின் குரல் இறங்கியது. கௌதமுக்கு குடும்ப தொழில் இருக்கிறது. 3 மாடியில் ஆயத்த ஆடையகம் இருக்கிறது. மாதம் 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் நிகர வருமானம் வருகிறது. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது இப்படி கேட்பாய் என்றுதான் அவன் தன் குடும்ப நிறுவனத்தின் வருமான வரி கணக்கின் நகலை கொடுத்திருக்கிறான். வருமான சான்று மட்டுமல்ல, அவன் படித்த படிப்புக்கான சான்று, வயதுக்கான ஆதாரம், அவன் உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதற்கான மருத்துவ சான்று எல்லாமே இந்த மாதிரி திட்டமிட்டலுடன் வெளிப்படை தன்மையோடு ஒரு வரன் கிடைப்பது அபூர்வம். சில 100களை விட்டிருந்தால் இந்த மாதிரி எத்தனை சான்றிதழ்கள் நான் உங்களுக்கு வாங்கி தரட்டும்? ஓஹோ, காசை காட்டி சான்றிதழ்கள் வாங்கலாம். ஆனால் ஒரு மனிதனிடம் இருந்து மனமான பாராட்டியது வேறு யாரும் இல்லை, என்னுடைய மேலதிகாரி ஜாயிண்ட் கமிஷனர் டிராபிக் சுரேஷ் சந்திரா. மிகுந்த கண்டிப்பானவர், நேர்மையானவர் என்று பெயர் எடுத்தவர். இவனுடைய நடத்தை பற்றி நற்சான்று கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறையினருக்கு சிங்கப்பூரில் ஒரு பயிற்சி மலேசியா போலீசால் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. அந்த கருத்தரங்கு அவனது ஹோட்டலில் நடந்தது. அதில் இவரும் கலந்து கொண்டிருக்கிறார். அவனை இன்று எங்கள் அலுவலகத்தில் பார்த்ததும் அவனுடன் நின்று சில நிமிடங்கள் பேசி நலம் விசாரித்து என்னிடம் பாராட்டு பத்திரம் தெரிவித்துவிட்டு போனார் என்று அழுத்தமாக செல்ல வாயழைத்து போனாள். இதோ பார் பிரியா, சும்மா எனக்கும் பேச தெரியும் என்று விதாண்டவாதம் செய்து கொண்டே போகக்கூடாது. உனக்கும் 22 வயது ஆகிறது. கல்யாணம் செய்யும் வயதுதான். அப்பாவும் இல்லாமல் உனக்கு நான் எங்கே அலைந்து திரிந்து மாப்பிளை பார்ப்பேன்? அப்படியே நல்ல மாப்பிளை கிடைத்தாலும் அவர்கள் கேட்கும் சீர் வரதட்சணை என்று செலவழிக்க பணம் வேண்டாமா? வரதட்சணை கேட்காத மாப்பிள்ளையை நான் காட்டுகிறேன் என்று சொல்ல முடியாமல் கௌரவம் தடுத்தது. அவன் நிலை எங்கே? கௌதம் இருக்கும் நிலை எங்கே? ஏணி வைத்தால் கூட எட்டாது. சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலிலே விழுந்து விடலாம் என்று முடிவுக்கு வந்தாள். ஹோட்டல் பாரடைஸ் எண்ணுக்கு அழைத்தாள். பெயரை சொல்லி அவன் எந்த அறையில் இருக்கிறான் என்று விசாரித்து இணைப்பு கொடுக்க சொன்னாள். உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும் என்று ஆரம்பித்தாள். சொல்லு, கேட்க தயாராக இருக்கிறேன். நான் ஒரு பையனை காதலிக்கிறேன். அப்படியா? இது எனக்கு ஏற்கனவே தெரியுமே. அவன் பெயர் என்ன? நிரஞ்சன் தானே? எஸ், அவனே தான். அதற்கு என்ன இப்போ என்று அலட்சியமாக திருப்பி கேட்க அவள் மூச்சடைத்து போனாள். என்ன இவன் இப்படி கேட்கிறான்? நாங்கள் திருமணம் செய்து கொள்வதாக பேசிக்கொண்டோம். சரி, நடந்து விட்டதா? இல்லை. அப்புறம் என்ன கவலை? மிஸ்டர் கௌதம், நான் அவனை காதலிக்கிறேன். அவனை தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று சொல்கிறேன். புரியுதா? நீ பேசுவது எனக்கு புரியுது. இன்று காலை நடு சாலையில் உன்னை இறக்கிவிட்டு அவன் எங்கே போனான் என்று உனக்கு தெரியுமா? உங்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நான் மருத்துவமனை சென்றேனே, அதன் பிறகு நான் எங்கே சென்றேன் என்று தெரியுமா? எங்கே போனீங்க? மலர் மருத்துவமனைக்கு. அதற்கென்ன? அங்க யாரை பார்த்தேன் தெரியுமா? யாரை? உன் பாய் ஃப்ரெண்ட் நிரஞ்சனை. வாட்? என்ன உளறுகிறீர்கள்? நான் உளரவில்லை. அவன் எதற்காக அங்கே அட்மிட் ஆகியிருந்தான் தெரியுமா? எதற்காக? விபத்து. கடவுளே, எங்கே, எப்படி நிகழ்ந்தது? அதை நீ S4 இன்ஸ்பெக்டரிடம் தான் கேட்க வேண்டும். பார்க்கிங் ஏரியாவில் சினிமாவுக்கு வரும் வாடிக்கையாளர்கள் பைக்கை பொய்ச்சாவி போட்டு அப்பப்போ எடுத்துக்கொண்டு ஐயா ஊர் சுற்ற கிளம்பி விடுவார். பல நாள் திருடன் என்று மாட்டிக்கொண்டான். ஆனால் அதில் பரிதாபம் என்ன தெரியுமா? இவன் என்ன சொல்கிறான்? நிரஞ்சனுக்கு விபத்தா? அது போதாதென்று அவன் பைக்கை திருடினான் என்று வேறு சொல்கிறானே. S4 காவல் நிலையத்தில் வழக்கு வேறு பதிவாகி இருக்கிறது என்று சொன்னானே. இது எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கும் என்று யோசிக்கும் போதே சுரீர் என்றது. அம்மா காவல்துறையில் வேலை செய்கிறார் என்றதும் தான் அவன் பைக்கை அவசரமாக நிறுத்தினான். உங்க அம்மா யூனிஃபார்ம் போடவில்லையே என்று விசாரித்தான். அம்மா காவல்துறையில் இருந்ததால் அவனுக்கு என்ன பயம்? எதற்காக நழுவ வேண்டும்? கடவுளே, அவன் காலையில் கொண்டு வந்தது வேறு பைக்கு தான். பல சமயங்களில் அவள் பார்த்த போதும் ஒவ்வொரு நாளும் ஒரு வண்ண பைக்கில் தான் வந்திருக்கிறான். இன்று மதியம் கூட இது உன் பைக் இல்லை என்று நினைவுபடுத்தியதற்கு சமாளித்தான். என்ன சத்தமே காணும்? லைனில் இருக்கிறாயா? இருக்கிறேன், சொல்லுங்க. பல நாள் பைக் திருடி ஓட்டியவன் இன்று ஃப்ரெண்ட் பைக்கை ஓட்டி இருக்கிறான். ஆனாலும் மாட்டிக்கொண்டான். விதியை பார்த்தாயா? சரி, உனக்கு இன்னமும் அவன் மேல் காதல் இருந்தால் நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து செல்கிறேன். அவனை முதலில் ஜாமீனில் எடு, அதன் பிறகு மருத்துவமனையில் துணைக்கு இரு.
கண்ணில் ஏதோ கம்பி குத்திவிட்டது என்று சொன்னார்கள். அநேகமாக பார்வை போய்விடலாம் என்று நினைக்கிறேன். ஆனாலும் காதல் பெரிது. அவன் உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று சம்மதம் சொன்னால் பண்ணிக்கொள், சரியா? இப்ப நல்ல பெண்ணாக படுத்து தூங்கு. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் என்று சொல்லி போன் இணைப்பை துண்டித்தான். பிரியாவுக்கு தன்னை சுற்றி இருக்கும் எல்லா கதவுகளும் அடைப்பட்டாற்போல் ஆதங்கம் பொங்கியது. தனி அறையில் இருட்டில் கண்ணீர் பெருகியது. அம்மாவும் தம்பியுமே தன் பக்கம் நிற்கவில்லை. 2 நாட்கள் முன்பு அறிமுகமான ஒருவனை குற்றம் சொல்வானேன்? எனக்கு அவனை பிடிக்கவில்லை என்று கரடியாக கத்திக்கொண்டு இருந்தாலும் திருமண வேலைகள் கனஜோராக நடைபெற்று கொண்டிருந்தன. கௌதம் திட்டமிட்ட எல்லாமே அந்தந்த நேரத்தில் சரியாக நடந்தது. கௌதம் மலேசியாவில் இருந்து வந்து சென்னையில் தங்கியிருந்த 3 நாட்களில் அவர்களின் திருமணத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு பறந்து விட்டான். 3 நாட்களில் இத்தனை வேலைகளை செய்ய முடியுமா என்ற சந்தேகம் அவளுக்கு மட்டுமில்லை, பானுமதிக்கும் எழுந்தது. அம்மா, அக்கா இன்னும் பிடிவாதமாக முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு இருக்கிறாளே, திருமண விஷயத்தில் அவளின் சம்மதம் பெறாமல் ஏற்பாடு செய்வது சரியா அம்மா? அதை பற்றி கௌதமே கவலைப்படவில்லை. நாம் என்ன செய்ய முடியும்? அவனுக்கு உங்க அக்காவின் மீது அவ்வளவு பிரியம். அதுதான் அம்மா இங்கே பிரச்சனையே. நன்றி கடனுக்காக திருமணம் செய்வது சரியா? ஐயோ பிரவீன், சொல்வதுதான் நன்றி கடன். உண்மையில் கௌதமின் காதல் தான் இந்த திருமணத்தை நடத்த போகிறது என்று சொல்ல அவன் முகம் வியப்பில் விரிந்தது. என்னமா சொல்றீங்க? கௌதம் பேஸ்புக்கில் பிரியாவை அவளின் போட்டோக்களை பார்த்திருக்கிறான். அவளுடன் பேசியும் இருக்கிறான். மனதுக்கு பிடித்த பிறகுதான் பூர்வீகம் விசாரித்து அப்பாவிடம் தன் விருப்பத்தை சொல்லி இருக்கிறான். அந்த சமயத்தில் அண்ணனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே அதை சாக்காக வைத்துக் கொண்டு உடனே திருமண ஏற்பாடுகள் செய்து விட்டனர். இந்த குடும்பத்து பெண் என்பதால் அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமாக சம்மதம் சொல்லி விட்டார்கள். திருமணத்தில் தன் விருப்பத்தை கேட்க யாரும் தயாராக இல்லை. தான் தேர்ந்தெடுத்த ஆள் போலீசில் சிக்கி ஏற்கனவே தவறு நிரூபிக்கப்பட்ட பின் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு வேறு திருமணத்திற்கு முயற்சி செய்வது? அம்மாவும் தீர்மானமாக சொல்லிவிட்டார். ஆனாலும் பிரவீன் மனசு கேளாமல் அவளை அவ்வப்போது சமாதானம் செய்து கொண்டே இருந்தான். அக்கா பிளீஸ், எதுக்கு இப்படி முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறாய்? அம்மா செய்வது எல்லாம் உன் நல்லதுக்குதான் அக்கா. அம்மா என் நன்மைக்காக எதுவும் செய்யவில்லை. நான் நிரஞ்சனுடன் பழகுகிறேன் என்று தெரிந்து அவசரமாக அந்த பழக்கத்தை வெட்டிவிடவும் என்னை கிடைத்தவன் கையில் தள்ளிவிடவும் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்க திட்டம் போட்ட போலீஸ் துறையில் வேலை செய்யும் ஒரு புத்திசாலி அம்மாவின் சதி திட்டம் இது. இது கூட புரிந்து கொள்ள முடியாத மக்கு என்றா என்னை நினைத்தாய்? அக்கா பிளீஸ், இதுதான் மாப்பிள்ளை, இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் ரகம் அம்மா இல்லை. ஆனால் இவன் நல்ல பையன், இவனை கல்யாணம் செய்து கொண்டால் நீ நன்றாக இருப்பாய் என்று அம்மா சொல்றாங்க. அதை கேட்டால் தான் என்ன? என் வாழ்க்கையை நானே பார்த்து கொள்கிறேன் என்று தீர்மானமாக சொன்னவள் அதற்கு அடுத்த நாளில் இருந்து திருமணத்திற்கு மறுப்பாக எதுவும் சொல்லவே இல்லை. பிரவீனின் தேர்வு முடிந்த அடுத்த நாள் அவர்கள் 3 பொள்ளாச்சிக்கு பறந்தனர். அடுத்த 2வது நாள் அவர்களின் திருமணம் நடைபெற்றது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். உங்களுக்கு கதைகள் கேட்க பிடிக்கும் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.